அன்யாங், இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். எல்லாம் அப்படி இருக்கீங்க? ஓகே, நான் போஸ்ட் ஆல்ரெடி போட்டிருந்தேன். இது என்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், மேரேஜ், லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டுக்கும் இடையில இருக்க ஒரு எப்படி சொல்கிறது ஃபுல் ஃபன்னாக இருக்கும். ஸோ ஃபன்னுக்கு நான் கேரண்டி. ஸோ இது வந்துட்டு ஒரு 2 ஷார்ட்ரா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே. அப்புறம் என்னோட டெலிகிராம் லிங்க்கு, ஐஜி லிங்க்கு, செகண்ட் சேனல் லிங்க்கு எல்லாமே என்னோட சேனலோட பயோவில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு வீடு தாண்டா காட்டுறோம். ஸோ அந்த வீட்டில் 2 பர்சன் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பர்சன் கையை கட்டிட்டு அப்படியே திருன்னு முழிச்சு நின்றுட்டு இருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். மா, நான் தான் சொல்கிறேன்ல, இங்கே பாரு ஜங்குக், இதெல்லாம் நான் சத்தியமாக ஒத்துக்கவே மாட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்க நீ பாட்டுக்கு வர்ற, வந்து ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ நாங்களும் எதுக்கு இருக்கோம் உனக்கு? மா, இது என் லைஃபு, எனக்கு பிடிச்சிருக்க அவனை. ஸோ நான் கல்யாணம் பண்ணினா அவனை தான் பண்ணுவேன். ஓ ஜின், ஒரு நிமிஷம். இங்கே பாரு ஜங்கு, இப்போ என்ன சொல்ல வர? உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணா அவனை தான் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நிற்கிற, அப்படி தானே? ஆமாம், அதுவும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஒரு காலை தூக்கி வச்சுக்கிறாரு. ஏடா பண்ணுற? ஒத்த காலை நிற்கிறேன், கல்யாணம் பண்ணி வைங்க. நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு அவன் வேணும். இங்கே பாரு ஜங்கு, இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது. சீரியஸாக கேட்குறேன், உனக்கு லவ் மேரேஜ் ஓகேவா? யோ டேடி, நானும் அதை தான் சொல்கிறேன். எனக்கு லவ் மேரேஜ் ஓகே, எனக்கு அவன் தான் வேணும், அவன் மட்டும்தான் வேணும், அவன் வேணும் 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 வேணும். டேய் அமைதியாரு பா, கல்யாணம் பண்ணி வைப்பா. அப்படி சரி, ஓகே ஜங்கு, எனக்கு ஒன்று மட்டும் சொல்லு. என்ன சொல்லணும்? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும்னா அது உனக்கு போக போக புரியும். என்ன நடந்தாலும் இந்த அப்பா கிட்ட நீ அழுதுட்டுலாம் வரக்கூடாது, புரியுதா? என்னது அழுவனா? பா, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நான் லவ் பண்ணுறது ஒரு குழந்தை. அவனுக்கு நான் குழந்தை, எனக்கு அவன் குழந்தை. நாங்கள் 2 பேரும் எங்கள் 2 பேர்த்தையும் குழந்தை மாதிரி பார்த்துக்குவோம். நான் எதுக்கு உங்ககிட்ட அழுதுட்டு வந்து நிற்க போகிறேன்? அப்படி நடக்கவே நடக்காது. அப்படியா? அப்போ ஓகே ஜென், ஒத்துக்கலாம். என்ன சொன்ன? இல்லை புரியல. இந்த வீட்டில் நீயா? அது நான் சும்மா பேசினேம்மா. பெத்த கடமைக்கு நானும் ஒரு வார்த்தை பேசணும்ல. பேசிட்டல்ல, மூடிக்கோ. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, மூடிட்டேன் அப்படின்னு அப்படியே கப்பிச்சுப்புன்னு ஆயிர. இப்போ ஜெந்தா, இங்கே பாரு ஜேகே, நீ ஒத்த கால நின்னாலும் சரி, தலைகீழாக நின்று தண்ணி குடிச்சாலும் சரி, உனக்கு நான் லவ் மேரேஜ் பண்ணவே மாட்டேன். நான் பார்க்குற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிற. ஓ அப்படியா? அப்போ ஓகே, நீங்கள் உங்களோட பிடிவாதத்தில் இருங்க, நான் என்னோட பிடிவாதத்தில் இருக்கேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இப்போது நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு வையேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ப்ரெக்னென்ட் ஆக்குவேன். இதுவே கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், ப்ரெக்னென்ட் ஆக்கி கல்யாணம் பண்ணுவேன். எப்படி வசதின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போக. தருதலை எப்படி பேசிட்டு போகுதுன்னு பாரு. இதெல்லாம் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுவேன், எப்படி நான் தம்பி கல்யாணம் பண்ணுவேன்? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிந்தா அப்படியே புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் ஜேகே தான், அதெல்லாம் தெரியாது, எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. அப்புறம் வானம் போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு அப்படின்லாம் வந்து இந்த ஜேகிட்ட நிற்கக்கூடாது. ஓகே? ஏய் ஜேகே, என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ நான் கேட்குறேன், உனக்கு லவ் மேரேஜ் பண்ணிக்க ஓகேவா? டேய் நைனா, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? கல்யாணத்துக்கு அப்புறம் என் மூஞ்சில் இருக்க சிரிப்பை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவ. என்னடா என் பிள்ளை இவ்வளோ சந்தோஷமா இருக்கானேன்னு சொல்லிட்டு. நான் அவனை ஒரு வெங்காயம் கூட உரிக்க விட மாட்டேன் டாடி. அதே மாதிரி அவனை என்ன ஒரு வெங்காயம் கூட உரிக்க விட மாட்டான். புரியுதா உனக்கு? 2 பேரும் ஷேர் பண்ணி பார்ப்போம் எல்லா வேலையும். அவன் வேலையை போனா நான் வீட்டு வேலையை பார்த்துப்பேன், நான் வேலைக்கு போனா அவன் வீட்டு வேலையை பார்த்துப்பான். அதெல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ள மேனேஜ் பண்ணிக்குவோம் டாடி. நீ கஷ்டப்படுற மாதிரிலாம் நான் கஷ்டப்படுவேன்னு நினைக்காத. அவன் ஒன்றும் என் அம்மா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல. என்ன சொன்ன? ஐயோ ஆரம், இங்கே வா. அப்போது என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீ கஷ்டப்படுற, அப்படி தானே? ஏய், நான் எப்படா அப்படி சொன்னேன்? அதோ அவன் சொல்கிறானே, நீ அமைதியாக இருக்க. அது வந்து ஜென், ஓகே வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சு, ஜேகே நீ அப்படியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே போக. ஓ, அப்போது என் கூட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நீ கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்க, அப்படி தானே? இங்கே பாரு ஜென், அவன் வேணும்னே கோர்த்து விட்டு போகிறான். பெத்த புள்ள மாதிரி நடந்துக்குது. அதெல்லாம் எனக்கு தொல்லை கொடுக்குறதுனே பெத்து போட்டிருக்கடா நின்று. ஓ, அப்போது அவன் பிறந்தது கூட நீ காரணம் இல்லைன்னு சொல்கிற? ஐயோ, இங்கே பாரு, நமக்குள்ளே இதுக்கப்புறம் செட்டே ஆகாது. லெட்ஸ் டிவோர்ஸ். ஏய், இப்போ என்ன நினச்சி நீ டிவோர்ஸ் கேட்குற? ஆமாம் ஜூன், டிவோர்ஸ். உனக்கு என்ன, உன் பிள்ளைங்க முக்கியம் இல்லை, நான் முக்கியம் இல்லை உனக்கு? டேய், நான் எப்படா அப்படி சொன்னேன்? இப்போ சொன்னியே. எப்போ? இதோ இப்போ நான் சொல்லவே இல்லை. இதா சொல்லவே இல்லைன்னு சொன்னேன்ல, அதான் சொன்னேன்.
ஏய் இங்கே பாரு ஜென், வர வர ஓவராக போயிட்டுருக்குடா. பசங்களுக்கே கல்யாணம் நடக்க போகுது, இப்போ வந்து டிவோர்ஸு அதுன்னு பேசிகிட்டு இருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? கல்யாணம் ஆகி இதோட நமக்கு 26 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் அதே டிவோர்ஸு. ஏன்டா? அப்படி தான் நான் சொல்லுவேன். உனக்கு தான் கஷ்டமாக இருக்குல்ல ஜூன் என் கூட வாழ்கிறதுக்கு, அப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டு போக வேண்டியதானே? அட கடவுளே. நைனா ஒரு டவுட் எனக்கு, நீ இன்னும் போகலையா? ஏற்கனவே பற்ற வச்சு விட்டல, அதுவே எரிஞ்சிட்ருக்கு, இப்போ என்ன உனக்கு டவுட்டு? இல்லை நைனா, ஆக்சுவலாக எனக்கு வயசு 25, கரெக்டா? ஆமாம், உனக்கு வயசு 25, இப்போ வரைக்கும் உருப்படியாக ஒன்றும் பண்ணது கிடையாது. அதை நான் கேட்கல. என் அண்ணன்னு ஒருத்தர் இருக்கானா? ஆமாம் இருக்கான், அவனுக்கு வயசு 27. ஆமாம் 27, அதுக்கு பையனா? ஆனால் உனக்கு கல்யாணம் ஆகி 26 வருஷம் தான் ஆச்சு, அது எப்படி நைனா? அவன் எப்படி 1 வருஷம்? இங்கே பாரு, அதெல்லாம் வந்து நீ கேட்கக்கூடாது. அது மாமாமா வைக்கப்படுறியா? இல்லையே. அடைச்சி பண்ணதெல்லாம் பக்கா ஃப்ராடு தானே, இதில் வெக்கம் வேற வெக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஜின்னா ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு இருக்கான். இங்கே ஆரம் தான், அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும்டா. ஐயோயோ, மேய்க்கிறது எருமையா, அதில் வேற பெருமையா? போடா டேய் நைனா, போடா, பிள்ளை கல்யாணம் பண்ணுற வழியை படுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். இங்கே ஜிந்தா அப்படியே வெக்கப்பட, இங்கே ஜூன் தான், என்ன ஜென் வைக்கமா? டிவோர்ஸ் பேப்பரே எடுத்துகிட்டு வரேன், சைன் பண்ணி கொடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜின்னு தான் அப்படியே போகிறாங்க. இங்கே ஜூன் தான், அட கடவுளே, இந்த 26 வருஷமும் இவனை சமாதானப்படுத்தியே நான் சமாதிக்கு போயிடுவோம் போல இருக்கு. டேய் இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆரம் தான் போகிறாங்க. ஸோ ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துக்கிட்டோன்னா, நம்ம ஆரமும் ஜின்னும் ஜேகே அண்ட் சுகாவோட பேரண்ட்ஸு, ஜேகேவும் சுகாவும் பிரதர்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ ஜேகே வந்து லவ் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காரு. பட் நம்ம சுகாவா இந்த மேரேஜ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனால் பட் சுகா தானே அண்ணா, ஸோ கல்யாணம் பண்ணுவோம்ல, அதான் மேட்ரு இப்போ. ஸோ இப்போ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே தாண்டா காட்டுறோம். பேபி என்ன பேபி, என்னாச்சு உங்கள் வீட்டில்? என்ன ஆச்சு? காண்ட் ஏற்றுறாங்க. அப்படியா, கல்யாணம் ஒத்துக்க மாட்டுறாங்களா? ஆமாம் சும்மா. சரி ஓகே விடு, நம்ம வேணா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நானும் அதான் யோசித்தேன், இருந்தாலும் என் அம்மா அப்பாவை விட்டுட்டு எப்படி வர்றது? அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப நல்லவங்களா, ஸோ பார்ப்போம், இன்னும் ஒரு 2 நாள் டைம் கொடுப்போம். அதுக்குள்ளேயும் அவங்க வேறு விளையாட்டு விளையாடினாங்கன்னு வையேன், அப்போ நம்ம என்ன பண்ணுறது? நம்ம வேறு விளையாட்டு விளையாடுவோம். என்ன விளையாட்டு? அப்பா அம்மா விளையாடி பார்ப்போம் செல்லம், ஹே செல்லம். ஆசையை பாரு, குன்று வேண்டா உன்ன. என்ன தாங்க அப்படின்னு அவனை ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டேன்னு வையா, அப்புறம் ஈஸியாக ஒத்துப்பாங்கல்ல. அப்புறம் ஜேகே, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு பேபி? கேளு மாமா கிட்ட. அது வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இப்படியே தானே இருப்ப? எப்படின்னா நான் என்ன பண்ணாலும் என்னை விட்டு போகாமல் என் கூடவே இதே மாதிரி லவ் பண்ணிட்டு இப்படியே இருப்பியா? டேய் பேபி, என்னடா பேசுகிற? நீ ஏன் விட்டு போகிறேன்னு சொன்னாலும் நான் விட்டு போக மாட்டேன், ஏன்னா நான் உன்னை அந்தளவுக்கு காதலிக்கிறேன்டா. எப்படா என்னை பார்த்து நீ இப்படி ஒரு கேள்வி கேட்குற? அப்படியா? ஆமாம் தங்கம், நீ என்ன பண்ணணும், நான் போகவே மாட்டேன். சரி ஓகே, இப்போ நான் அந்த கொஸ்டின் கேட்டுட்டா ஃப்யூச்சரில் ஞாபகம் வச்சுக்கோ. என்னடா பொடி வச்சு பேசுகிற? ஒன்றும் இல்லை பேபி. அப்புறம் எனக்கு கிஸ் கேட்கணும் போல இருக்கு, தரியா? தரவா? தந்தா நல்லா இருக்கும், தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு காஃபி ஷாப்பில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கிஸ் வச்சுட்டு இவங்க லவ் செம்ம ஜாலியாக போயின்னு இருக்கு. ஸோ இப்போ அப்படியே அந்த 2 டேஸும் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே தான் அப்படியே போய் முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். ஸோ அந்த பக்கம் நம்ஜின் விசஸ் ஜேகே அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் அவங்க 2 பேர் கோவமாக நிற்க, இந்த பக்கம் நம்ம ஜேகே கோவமாக நிற்க. இப்போ நம்ம ஜேகே தான், ஃபைனலாக என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத முடிவு பண்ணியிருக்கோம். பொசுக்குன்னு இப்படிலாம் முடிவிடக்கூடாது. என்ன முடிவு எடுத்திருக்க சொல்லு. அதான் சொல்கிறல்ல, உன் அம்மா கிட்ட கேட்டுக்கோ, அவன் என்ன சொல்கிறானோ அதுதான், என்கிட்டலாம் கேட்காத, அதான் தெரியுமே, நீ தான் டம்மி பீஸாச்சே. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இங்கே பாரு ஜேகே, நான் பார்க்குற பையன் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போது இதான் உங்கள் முடிவு, அப்படி தானே? ஆமாம். இன்னும் எண்ணி 2 வாரத்தில் அவனை ப்ரெக்னென்ட் ஆக்கி அவன் கையில் ப்ரெக்னென்ட் கிட்டோட உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தலை, என் பேர் ஜேகே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போக. டே ஜூன், இவன் பண்ணிடுவானா? அவன் போகிற வேகத்துக்கு பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, ரிஸ்க் எடுக்காத, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இவன் இவ்வளோ அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அந்த பையன் அப்படி என்னதான் சுக்குப்படி போட்டு என் பையனை மயக்க வச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின் சொல்ல. அவன் நம்ம புள்ளடா, நம்ம மட்டும் என்ன? அதான் கேட்டானே,
நம்ம கல்யாணம் 26 வருஷம்தான் ஆகுது. ஆனால் இதெல்லாம் பேச வேண்டியதுமா? அதே மாதிரி உன் பிள்ளையும் அவசரப்பட்டான்னு வையன், அப்புறம் நமக்கே கல்யாணம் அப்படி தானே நடந்துச்சு. ஜூன் அமைதியாரு. டே ஜேகே நில்ல. என்ன சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு டைம் இல்லை, பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. டேய் நான் ஒத்துக்கிறேன். மனசு மாறிட்டீங்களா? ஆமாம் மாறிட்டேன். ஆனால் ஏன் மனசு மாறிடுச்சே? ஜேகே இப்போவே ஒத்துக்கிட்டேன்னா நீ பொழைச்ச, இல்லைன்னு வையன். சரி அதான் ஒத்துக்கிட்டீங்களே, அப்போ ஓகே. ஆனால் ஜூன் என்ன சுகர் இருக்கானே, அவன் என்ன பண்ணுறது? பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே ஆக்சுவலாக அந்த பார்ப்பாங்கல்ல மாப்பிள்ளை பார்க்க எப்படியா இருந்தாலும் லவ் மேரேஜாக இருந்தாலும் போகணும்ல. ஸோ அப்படியே அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே அப்படியே நம்மகிட்ட அவங்க தான் வந்து நிற்கிறான். என்ன பண்ணி என் பையனை முடிஞ்சானே தெரியல, சொக்குப்பொடி போட்ட பார்க்கலாம் பின்னாடியே தெரியுறான். டேய் உன் பேர் என்ன டயாங்கோ, கல்யாணம் பண்ணிட்டு நீ வா, உன்னை வச்சு அம்மிக்கல்ல வச்சு அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜின்னு ஒரு மாதிரி பார்க்க அங்கே டேங் தான் அப்படியே மாதிரி வைக்கப்பட்டு நின்றுட்டு இருக்கான். இங்கே ஜேகே தான் ஐயோ என் குழந்தை எவ்வளோ அழகாக வைக்கப்படுது பாரு, கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இந்த குழந்தையோட ஃபேஸை இப்படியே பார்த்துட்டு என் காலத்தை ஃபுல்லாக கழிச்சிருன்னு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகே இருக்க. டேய் துரோகி, இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. டே மச்சான் ஹோபி, ஏண்டா எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? டேய் நானே மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கேன், என் வீட்லேயே இப்போ தான் ஒத்துக்கிறாங்க, என்னமோ நான் உனக்கு காதலிச்சு கர்ப்பமாக்கி விட்டுட்டு வந்த மாதிரி பேசுகிறேன் மச்சான். டேய் அப்படி பண்ணிதான் கூட என் மனசு ஆறி போயிருக்குண்டா. ஆனால் நீ என்ன அசிங்கமாக பேசுகிற, என்னடா பண்ணவன மாப்பிள்ளை பார்க்க வரேன் என்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன் மச்சான். அட சனியும் பிடிச்சவனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே தான் அப்படியே ஹோபியை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அப்படியே ஹோபி வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறான். மச்சான் நான் கோவமாக இருக்கேன், உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜிந்தான் அப்படியே அவங்க டெத் கிளார் விட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அங்கே ஜேகே அப்படியே குனிஞ்சிட்டே இருக்காங்க. இங்கே ஹோபி தான், நான் மச்சான் கல்யாணம் பண்ண போறியா? ஆமாடா. எத்தனை வருஷம் லவ் தெரியுமா? எத்தனை வருஷம் மச்சான்? 7 வருஷம்டா. 7 வருஷம். 7 வருஷமா மச்சான்? ஆமாண்டா. ஃபைனலி நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம். அங்கே பாடுறான் என் பேபி எவ்வளோ வெக்கப்பட்டு நிற்கிறான்னு, காலம் ஃபுல்லாக இதே மாதிரி தலை குனிஞ்சு. ஐயோ கேட்கும் போதே நல்லா இருக்குல்ல. சிங்கிள் சாபம் ஒன்று சும்மா விடாதுடா டே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே நம்ம ஹோபி சொல்ல. ஸோ அங்கே சுகா வந்து அவர் பாடு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அங்கே மா என்னது இது, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் இப்போது வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வரான். ஸோ அங்கே அப்படியே நம்ம ஜின் தான் பார்க்குறான் ஜிமனை. இது யாரு? ஐயோ ஜெமன்கிட்ட சொல்லலையோ. இவன் வந்து மாப்பிள்ளையோட அண்ணன். அண்ணனா? அண்ணன் இருக்கும்போது இதுக்கு தம்பி கல்யாணம் பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள் சம்மதி, நீங்களும் தானே பண்ணுறீங்க. என் புள்ள ஆசைப்பட்றான், அதனால தான் அவனுக்கு பண்ணாமல் இவனுக்கு பண்ணிகிட்ருக்கேன். அவன் இந்த லவ்லாம் எதுவும் செட் ஆகலை, அரேஞ்ச் மேரேஜ் தான் அவனுக்கு. ஸோ அவனுக்கு எந்த மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கோம், கிடச்சிச்சுன்னா தானே கல்யாணம் பண்ண முடியும். ஓ ஹாய் வணக்கம். உன் பேர் என்னப்பா? என்னோட பேர் ஜெமன். ஓ ஜெமனா? ஆமாம். அப்புறம் நீங்கள்? இதோ இங்கே இருக்கானே, இவன் தான் என் பையன் ஜங்குக். ஓ ஹாய் ப்ரோ, நீங்கள் தான் ஜங்குக்கா? ஆமாம் நான் தான் ஜங்குக்கு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்களை பற்றி டேயாங் நிறைய சொல்லியிருக்கான். எனக்கும் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான் டேயாங். அப்புறம் மேரேஜ் பண்ண போகிறீங்களா? ஆமாம் மேரேஜ் பண்ண போகிறோம். எதுக்கு இப்படி கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் அப்படியே போய் நின்றுக்க. எங்கள் ஜென் தான் டே ஜோனு என்னடா அங்கே பாரு, அந்த பிள்ளை எவ்வளோ அடக்க ஒடுக்கமாக அழகு போல் நிற்கிதுன்னு. இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? பேசாமல் நம்ம சுகாவுக்கு முடிச்சிடலாமா? என்னது சுகாவுக்கா? ஆமாம் முடிச்சு விட்றலாம்டா. டேய் ஏடா பேசுகிற? ப்ளீஸ் அவன் பாரு ரொம்ப அழகாக இருக்கான் பார்க்குறதுக்கே அப்படின்னு சொல்ல. சுகா ஒத்துப்பானா? அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம சொன்னால் அவன் கேட்காம இருப்பானா? ஒத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிந்தா எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று சொல்லணும். என்ன சம்மந்தி சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கே தெரியும் இவனும் சின்ன பையன் அவனும் சின்ன பையன். ஸோ நம்ம 2 வீட்லேயுமே பெரிய பசங்க இருக்காங்க. ஆமாம் அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஸோ எதுக்கு நம்ம பெரிய பசங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது? எது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் கொஞ்சம் யோசிக்க. அங்கே ஜெமன் தான் அப்படியே பார்க்குறான். ஏண்டா என் தம்பி கல்யாணம் பண்ணுறதுன்னா அவனுக்கு மட்டும் பண்ண வேண்டியதானே, எதுக்குடா என்ன புரிஞ்சு கோர்த்து விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் பார்க்க. இங்கே சுகா தான் என்ன பேசுகிறீங்க? ஹேய் அமைதியாரா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. இங்கே ஜூன் தான் அவன் என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவான், நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு? இப்போ இதெல்லாம் தேவையா? டேய் அமைதியாடுறா,
என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா உட்காந்துக்கிறான். ஸோ சுகாவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அவங்க சொன்னாங்கன்னா ஓகே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான் இருக்குது அவனுக்கு. ஸோ இப்போ ஃபைனலாக அப்படியே நம்ம ஜெமனுக்கும் சுகாவுக்குமே பேசி முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜேகே பார்த்தோன்னா அவர் அப்படியே டேங்க பார்த்து கண்ணடிக்க, அங்கே டேங் ஜேகே பார்த்து கண்ணடிக்க. ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குது அந்த மொமெண்ட்டே. ஸோ இப்போ அப்படியே அவங்களோட மேரேஜ் டேட்டும் வருதுடா. ஸோ இப்போது அங்கே ஜேகே தான் செம்ம ஹான்சமாக கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ அவர் ஒரு பிளாக் கலர் கோட் தான் போட்டுட்டு இருக்காரு. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் டாப்பு பாட்டம் எதுவுமே இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ லைட்டாக டாப்பை வந்து ஜேகே மாதிரி எடுத்துக்கோங்க, ஓகேவா? பட் டேங்கும் டாப்பு தான், ஓகே. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜேகே தான் கோட்லாம் போட்டு செம்ம ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ அங்கே ஜேகேயோட ஷோல்டரில் ஒரு பர்சன் வந்து அப்படியே கையை வைக்கிறாங்க. என்ன டேடி? இல்லை, லாஸ்ட்டாக தடவை கேட்குறேன், இந்த கல்யாணம் உனக்கு ஓகேவா? நீ 100 தடவை கேட்டாலும், எப்படி 100 தடவை கேட்டாலும் இதை ஒன்று தான் சொல்லுவேன், இந்த கல்யாணம் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இந்த கல்யாணம் நடக்க போகிறதுலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகே, இதே ஸ்பிரிட்டோடு இருந்தால் சரிதான். அப்புறம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நஞ்சுன்னு ஒரு நக்கலாக சொல்லிட்டு போக, எங்கள் ஜேகே தான் போட்டா டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டு இருக்காரு ஒரு ஆர்வத்தில். ஸோ அப்படியே பார்த்தோன்னா அப்படியே நம்ம ஜேகே தாண்டா அங்கே நின்றுட்டு இருக்காரு. ஸோ அந்த ஃபாதருக்கு முன்னாடி அங்கே டேங் அவ்வளோ அழகாக வர்றான். ஸோ மாதிரி குனிஞ்சிட்டு வைக்கப்பட்டுக்கிட்டு க்யூட்டாக வர்றான். ஸோ அப்படியே வந்துட்டு ஜேகே முன்னாடி நிற்க அங்கே ஜேகே தான் அப்படியே ஸ்டன்னாகி போயிட்டு பார்க்குறாங்க டேங்க. என்ன ஜேகே அப்படி பார்க்குற? நிஜமாக சொல்கிற டேங் செம்மையாக இருக்க. அப்படியா? இந்த ஒயிட் கோட்டு உனக்கு சூப்பராக இருக்குது தெரியுமா? நிஜமாவா? ஆமாம், ஆனால் நான் பிளாக் தானே கேட்டேன், நீ எதுக்கு எனக்கு ஒயிட் கொடுத்த? டே அது வந்து அப்படிதான், அது நீ ஏஞ்சல், அதனால் உனக்கு ஒயிட் தான் நல்லாயிருக்கும். ஓ அப்படியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேச அங்கே ஐயர் தான் அங்கே ஃபாதர் தான் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ தம்பி நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பேசிடுங்க, நான் சொல்லவா? சொல்லுங்கள், இந்த மொமெண்ட்டுக்கு தானே இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே நிற்க. ஸோ அந்த ஃபாதர் தான்டா, ஜான் ஜங்குக் ஆகிய நீங்கள் கிம் டேயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்க, அங்கே நம்ம டேக்குக் 2 பேரும் அப்படியே அந்த ஃபாதரை மறப்பாங்களாம். என்னப்பா எதுவும் தப்பாக கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நேம்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்க ஒரு பேப்பரில். ஸோ அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க. ஜான் ஜங்குக் கிம் டேயாங் கரெக்டாக தானேப்பா சொன்னேன், எதுக்கு இப்படி மறைக்கிறீங்க? ஐயோ, நான் உங்ககிட்ட சொன்னேன்னா என் பேர் ஜான் ஜங்குக்னு? நான் உங்ககிட்ட சொன்னேன்னா என் பேர் கிம் டேயாங்னு? அப்படி தான்ப்பா கொடுத்தாங்க, அவங்க கொடுப்பாங்க. எங்கே பாரு, என்னோட பேர் ஜான் டேயாங், அவனோட பேர் கிம் ஜங்குக், புரியுதா? எப்பா கல்யாணத்துக்கு அப்புறமா சர்நேமை மாற்றிக்கப்பா. அதெல்லாம் முடியாது, 7 வருஷமாக நாங்கள் இப்படி தான் இருக்கோம், திடீர்னு வந்து நீ மாற்ற பார்க்குறியா? இல்லைப்பா கல்யாணம் ஆகலையே, இப்போது நீ சொன்னாங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போம், இல்லாட்டி வா ஜேகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூப்பிட. இருங்க, என்னடா இது, இந்த கருமத்துக்கு தாண்டா லவ் பண்ணுறவன் கல்யாணம் பண்ண நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன், சி அப்படின்னு சொல்லிட்டு. ஜான் டேயாங் ஆகிய நீங்கள் கிம் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? ஜான் டேயாங் ஆகிய நான் கிம் ஜங்குக் ஆகிய என் கணவரை கல்யாணம் செய்ய முழு சம்மதம். அட கருமமே. கிம் ஜங்குக் ஆகிய நீங்கள் ஜான் டேயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? கிம் ஜங்குக் ஆகிய நான் ஜான் டேயாங்கான என் கணவனை திருமணம் செய்து கொள்ள முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேரும் பார்த்துக்க அங்கே இருக்க எல்லாரும் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் கிரிஞ்சாக தெரிஞ்சாலும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது அந்த மொமெண்ட்டு. ஸோ அவங்க ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே ரிங்கை மாற்றிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அந்த ஃபாதர் தான் அப்படியே அடுத்த பக்கம் போகிறாங்க. ஸோ அங்கே யோன்மின் தான் என்னடா இங்கே இந்த இதுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி 2 பேரும் 2 மூலை நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே என்னப்பா உங்களுக்கு ஏதாவது பேர் மாற்றணுமா? அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு கொடுத்த பேரே சொல்லிடுங்க. ஓகே அரேஞ்ச் மேரேஜா? ஆமாம், சரிப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபாதர் தான், மென்யோங்கி ஆகிய நீங்கள் பார்க் ஜிமினை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? மென்யோங்கி ஆகிய நான் பார்க் ஜிமினை திருமணம் செய்து கொள்ள சம்மதம். பார்க் ஜிமின் ஆகிய நீங்கள் மென்யோங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? பார்க் ஜிமன் ஆகிய நான் மென்யோங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஸோ அங்கே 2 பேரும் க்யூட்டாக ரிங்க மாற்றிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே இவங்க பார்த்துட்டு கை தட்டிட்டு இருக்காங்க நம்ம டேக்குக்கு 2 பேரும். ஸோ அங்கே இருக்கீங்களா கிஸ்ஸுன்னு கேட்க இங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே டேங்க பார்க்குறாங்க. டேங் அப்படியே ஜேகே பார்க்குறாங்க. இங்கே ஜேகே அப்படியே பாஞ்சிடுறாரு டேங் மேலே. அங்கே இருக்கவங்களாம் ஆனு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இவங்க முடிப்பாங்கன்னு பார்க்குறாங்க, பட் முடிக்கிற மாதிரியே தெரியல. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் 2 ஜீவன் நின்றுட்டுருக்கு. ஸோ அங்கே கிஸ் பண்ணிங்கப்பா, அப்போ தான் ப்ரொசீஜர்லாம் முடியும்.
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே ஜெய்மன் பக்கத்தில் வந்து சட்டிலாக க்யூட்டாக அவரோட ஹெட்டில் வந்துட்டு ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜிம்மனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே ஷை ஆகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா அங்கே என்ன விடுற மாதிரி தெரியல. அங்கே ஜூன் தான் டேய் ஃபர்ஸ்ட் நைட் எங்கேயோ முடிச்சிடாதரா, இருக்குட்டா என் நேரம் இருக்குது, டேய் ஜேகே விடுறா அவனா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே எங்கே விடுற மாதிரி தெரியல, மாட்டேன் அங்கே போய் விடுற மாதிரி தெரியல. சரி நம்ம பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே கிளம்பிடுறாங்கடா. ஸோ இப்போ அப்படியே ஒரு 2 hours கழிச்சு காட்டணும்னா அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அங்கே ஜின்தான் அப்படியே டேங்க பார்த்து மறைக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக டேங் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி குறுகி ஒரு மாதிரி க்யூட்டாக நின்றுருப்பான். இப்போ அவனுமே ஜின்னை பார்த்து மறைக்கிறான். என்ன டேங் கல்யாணத்துக்கு முன்னாடி பம்முனா இப்போ என்னை பார்த்து மறைக்கிறா, நான் ஏன் தெரியும்ல? தெரியும் அங்கிள், தெரிஞ்சா சரி. அங்கிள் என்ன இந்த வீட்டில் நானும் ஜெய்கையும் மட்டும்தானே இருப்போம்? புரியல. இல்லை இந்த வீடு எனக்கும் ஜெய்கைக்கும் மட்டும்தானே. யார் சொன்னா? அப்புறம் அவங்க 2 பேரும் இங்கே தான் இருப்பாங்க. அவங்க இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் கல்யாணம் ஃபர்ஸ்ட் நாளே என்னை துரத்தலான்னு பார்க்குற அப்படி தானே? ஆரம்பிச்சிட்டாண்டா. இதான் மாமியார் மருமகன் சண்டையா? கடவுளே ஜேகே செத்தடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜூன் இருக்க. அங்கே ஜேகே தான் ஒரு மாதிரி ஹாப்பியோடு வந்துட்டு இருக்காரு. நில்றா. என்னம்மா? எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சே ஆகணும். என்னம்மா டவுட்டு? பையன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுமேனு பால் வேணுமா, இல்லை வேறு எதுவும் ஹார்லிக்ஸு பூஸ்ட் அந்த மாதிரி வேணுமான்னு கேட்குறியா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் தான்மா நல்லா இருக்கும். ஸோ நீ அவனுக்கு பாலே கொடுத்து அனுப்பு, ஊற்றிடுவேன். பால் நான் ஊற்றிடுவேன்டா உனக்கு. என்னம்மா உன் டோனே சரியில்லை, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க டேங் தான் அப்படியே பவுட் பண்ணி பார்த்துட்ருக்கான் ஜேகேயை. பேபி உனக்கு என்னாச்சு? பேபி ஜேகே இப்போது நான் இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமா? என்னம்மா அப்படி சொல்கிற? இது உன் வீடு, நீ இல்லாமா வேற யார் இருப்பா? பேபி என்ன டேங்? பேபி சொல்லுடா, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? என்னாச்சு உனக்கு? அது வந்து பேபி நம்ம 2 பேருக்கும் இப்போ தான் நியூவாக மேரேஜ் ஆகிருக்கு. ஆமாம் நியூவாக மேரேஜ் ஆகிருக்கு. நம்ம 2 பேருக்கும் சம் ப்ரைவசி வேணும்ல? ஆமாம் கண்டிப்பாக வேணும். ஸோ இவங்கெல்லாம் இங்கே இருந்தா ஆமாம் இல்லை? ஏம்மா எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, 2 பேரும் பொட்டு படிக்க எடுத்துகிட்டு ஊரை பக்கத்து கிளம்புவீங்களா? இங்கே உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே அப்போது உனக்கு நேற்று வந்து உன் புருஷன் முக்கியமாக போயிட்டான், இத்தனை நாளாக உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்குன்னு அந்த அம்மா கணக்கு தெரியல, அப்படி தானே? ஆமாம் நான் அப்படி சொல்லலை. அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் த என்ஜாய் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ஜின் அப்படியே என்ஜாய் பண்ண. ஸோ இங்கே நம்ம ஜிந்தாண்டா டேயாங் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என் பிள்ளைய கஷ்டப்பட்டு நான் பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி வச்சிருப்பேனா? இவங்க திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணி என் பிள்ளைய சுட்டு கூட்டி போங்களேன், என்ன இது நியாயம்? ஆமா நான் அவன் அப்படி சொல்ல வரலமா. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் உங்க புள்ள தான். எப்போ வரைக்கும் தெரியுமா? இதோ என் கையில மோதிரம் போடுற வரைக்கும் போட்டான்ல, இதுக்கப்புறம் அவனோட புருஷன் உங்க புள்ள கிடையாது. டேயாங் அது வந்து வாய மூடுறா நீ. அப்போ அப்படி உன் கையில மோதிரம் போடுறதுனால என் புள்ள இல்லைன்னு சொல்றேன். அப்போ இவன் என் புள்ள இல்லைல்ல, 2 பேரும் விட்டு வெளியே போங்கடா. ஐயோ அம்மா ஏதாவது பேசுறதுக்கலாம். என்ன உங்க வீடுன்னு சொல்லிட்டு குத்தி காமிச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இங்க பாரு ஜேகே, இந்த வீட்டுல இதுக்கு மேல என்ன எடுக்க முடியாது, நான் கிளம்புறேன். நான் சொல்றத கேளு, போடா போ. என் பிள்ளைய பார்த்துக்க எனக்கு தெரியும், இத்தனை வருஷம் வளர்த்த எனக்கு இதுக்கப்புறம் வளர்க்க தெரியாதா? அம்மா என்னம்மா இது? அப்போ உங்க பிள்ளை நீனே வச்சுக்கோங்க, எனக்கு உங்க பிள்ளை வேண்டாம், நீங்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க டேங் போக இந்த பக்கம் ஜிந்தா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. நிறுத்துங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஜேகே கத்த வீடே மயான அமைதியாகுது. ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க? மணி காலையில 4 மணி, நைட்டு 10 மணில இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நான் எவ்வளவு கனவு கண்டு தெரியுமா? அம்மா என்னை பெத்த தெய்வமே, எல்லாம் நல்லா இருப்ப, நான் கட்டிட்டு வந்த தங்கமே, என்னடா இது? நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போக கூடாது? 4 மணிடா, கோழி கோவிருச்சு, என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியல அப்படின்னு சொல்ல. இங்கே பாடுறா, இதுக்கு மேலே என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. ஒன்று இந்த வீட்டில் இதுக்கப்புறம் இவன் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜின் போக எங்கள் டேங் தான் அப்படியா? இங்கே பாரு ஜேகே, இதுக்கப்புறம் ஒன்று உங்கள் அம்மா இந்த வீட்டில் இருக்கணும், இல்லை நான் இந்த வீட்டில் இருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னே, அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க எங்கள் டேங் தான் ஜேகேயோட கண்ணத்தில் ஒரு ஸ்லாப் பண்ணுறாங்க. ஏண்டா உங்கள் அம்மா என்ன அவ்வளோ பேசுகிறாங்க, கேட்குறதுக்கு துப்பு இல்லை? வந்துட்டான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன, கல்யாணத்துக்கு பின்னாடி என்ன சொல்லி கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேங் பாட்டுக்கு போயிடுவானா. இப்போ நான் என்ன கேட்டேனே அடிச்சுட்டு போகிறான். அட கடவுளே, இவங்க 2 பேருக்கு என்னாச்சு திடீர்னு? நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே நிற்க. ஸோ அங்கே அப்படியே ஜேகேயோட ஷோல்டர்லேயே ஒரு கை வந்து விழுகுது. என்ன மகனே, எப்படி சந்தோஷமாக இருக்க போல இருக்கு?
என்ன சொன்ன கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம் கேட்க இங்கே ஜேகே தான் அப்படியே பார்க்குறாங்க ஆரம்ப. ஸோ ஜேகே என்ன சொல்லியிருப்பாருன்னா, இங்கே பாருப்பா நீ இப்போ என்ன சொல்ல வர்ற, இங்கே பாரு ஜங்கு, அவன் இப்போ என்ன சொல்லியிருக்கான் அவன்கிட்ட, பா அவன் என்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்காப்பா, நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் எங்கள் 2 பேர்த்த பற்றி பா உனக்கு தெரியுமா, நீ எனக்கு மட்டும் அப்பா கிடையாதான் இதுக்கப்புறம், அப்புறம் ஊருக்கே வாடா, சி அவனுக்கும் அப்பாவாப்பா, ஓ அவனுக்கும், அப்போ ஜின்னு அவங்க எனக்கு மட்டும் அம்மா கிடையாதுப்பா, அவனுக்கும் ஒரு அம்மா மாதிரி, ஓ அப்படி, ஆமாப்பா. இங்கே பாரு ஜங்கு, இப்போ எல்லாம் அப்படி தான் சொல்லுவானுங்க, நம்பாத, அனுபவப்பட்டவன் சொல்கிறேன். யோ அறிவில் உனக்கு எப்போ பார்த்தாலும் அபசகுணமாக பேசிகிட்டு இருக்க. இங்கே பாரு, என் குழந்தைய பற்றி இதுக்கப்புறம் தப்பா சொன்னேன் அவ்வளோதான், உனக்கு அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே அவன் ஜெயிக்க போயிருப்பான். ஸோ அப்படியே யோசிச்சு பார்க்குறான், நீ அப்போது சொன்னது இதைத்தானா நைனா? ஆமாப்பா ஆமாம். இப்போது ஜின்னை எடுத்துக்கிட்டோன்னு வையன், ஒன்றை அவன்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறான். எப்படி என் பிள்ளைய என்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறியடா, அதோட முந்தான முடிஞ்சு வச்சுக்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு. அப்போது என் புருஷனுக்கு, உன் புருஷனுக்கா எப்போ பார்த்தாலும் அவன்கிட்ட நீ அம்மா போகிறான தானே பாடுவ லவ் பண்ணும்போது? ஆமாப்பா, அம்மா எனக்கு எவ்வளோ பிடிக்கும் எனக்கு தெரியும்ல, அவங்ககிட்ட எப்போவுமே எங்கள் அம்மா அப்படி எங்கள் அம்மா இப்படி எல்லாமே எங்கள் அம்மா பற்றி சொல்லிகிட்டே இருக்குப்பாப்பா, அதான் வச்சு செய்கிறான் ஃபர்ஸ்ட் நைட்லேயே. ஆனால் ஜேகே என்னப்பா இது வெறும் ட்ரெய்லர் தான் கண்ணா, மெயின் பிக்சரு இதுக்கப்புறம் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்பா அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்க ஏதாவது ஒரு ஐடியா கூட. இங்கே பாரு மிஸ்டர் ஜான் ஜங்கோக், இங்கே இந்தியா பாகிஸ்தான், எப்படி இந்தியா பாகிஸ்தானை கூட சமாதானம் பண்ணி ஒன்று சேர்த்து வச்சிடலாம். ஆனால் இந்த மாமியார் மருமகன் சண்டை இருக்கே, அதை நீ என்ன பண்ணாலும் தீர்த்து வைக்க முடியவே முடியாது. என்ஜாய் யுவர் ஹாப்பி லைஃப் வித் யுவர் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆரம் போக, அவ்வளோதானா என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே நம்ம ஜேகே தான் தூங்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போது ஒரு பர்சன் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே பண்ணிட்டு வர்றாங்க ஜேகே கிட்ட. ஸோ கிட்டே வந்துட்டு என்னங்க என்னங்க அப்படின்னு கூப்பிட, அங்கே ஜேகே தான் என்னட்டையும் காஃபி, காஃபியா, சரி ஓகே அப்படி வச்சுட்டு போ, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். என்னங்க காஃபி ஆறி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காதே. ஓ ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜேகே அப்படியே கண்ணை திறக்கிறாங்க. அங்கே டியாங் தான் அப்படியே செம்மையாக ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இல்லை காஃபி கப்போட வந்து நிற்கிறாரு. ஸோ இங்கே ஜேகே அப்படியே பார்த்துட்டு, குளிச்சியா, என்னது இது காஃபி, ப்ரூ காஃபி, ஓ ப்ரூ காஃபியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அந்த காஃபி அப்படியே வாங்குறாங்க. ஸோ வாங்கிட்டு அப்படியே மார்னிங் முத்தம், ஓ முத்தமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்லல. இங்கே ஜேகே தான் மூடுறியா? டேயாங் என்ன திடீர்னு வாய்ஸ் இவ்வளோ ரகடாக இருக்குது, கண்ணை திறங்க மைசன் அப்படின்னு சொல்ல. இங்கே ஜேகே தான் அப்படியே கண்ணை திறக்கிறாங்க. என்ன எல்லாம் கனவா? ஆமாம் கனவு தான். நான் ஜங்குக்கு கனவுல உன் புருஷன் காஃபி கப்போட வந்திருப்பானே. ஆமாம் நைனா, குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக காஃபி கப்போட வந்தான். அது மட்டும் இல்லாமல் என்னங்கன்னு கூப்பிட்டுருப்பானே. ஆமாம் நைனா, ஏன் கனவு உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை வந்து எட்டி பார்த்தியா? இது எதுக்குடா நான் வந்து எட்டி பார்க்கணும்? லவ் மேரேஜ் பண்ண எல்லாரு கனவுலையும் இது ஒன்று தானே வரும் ஃபர்ஸ்ட் நாள். என்னன்னு நான் சொல்கிறேன், கனவுல மட்டும்தான் தம்பி அதெல்லாம் வரும். அப்போது உன் புருஷன் உன்னை காஃபி எடுத்துகிட்டு வர சொல்கிறான், போய் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். அப்போ எனக்கு போட்டா டேய் அப்படின்னு ஆரம்பி சொல்ல. இங்கே ஜேகே தான் அப்போது இதெல்லாம் கனவு தானா? கனவு தான் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆரம்பி சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே ஜேகே தான் அப்படியே கிச்சனுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே ஜிமன் நான் போட்டு தரேன்ப்பா நீ போ. ஐயோ இல்லை நானே பார்த்துக்கிறேன் அங்கிள், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள், ஸோ நானே காஃபி போட்டு கொண்டு போயிட்டு கொடுக்குறேன் கையால். ஐயோ 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 என்ன புள்ள நான் பார்த்த மாப்பிள்ள இல்லை, ஸோ நீ அப்படி தான் இருப்பா, போடுப்பா போடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிம்மன் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ காலையிலே வா. அம்மா அம்மா சொல்லு மகனே, என்ன அம்மா போட்டுட்ருக்க? அம்மா காஃபி. எதுக்குப்பா? அதான் கல்யாணம் ஆகி ஆசாசையாக ஒருத்தனை கட்டிட்டு வந்து வச்சிருக்கே, அவன்கிட்ட போய் கேட்க வேண்டியது எனக்கு காஃபி எதுக்கு எங்கிட்ட வந்து கேட்குற? ஐயோ டோனே சரியில்லையே. அம்மா எங்கப்பா உன் புருஷனை காணும் இன்னும்? அது வந்து பண்ணல லவ் மேரேஜு. இங்கே பாரு, நான் பார்த்த மருமக பிள்ளை எவ்வளோ அழகாக வந்து என் பிள்ளைய காஃபி போட்டுட்ருக்கான்னு பாரு, நீ அனுபவிடா அனுபவி. மா காஃபிமா
கொடுக்க முடியாது தம்பி, வேணா போட்டு குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே ஜின் சொல்லிட்டு நின்றுக்க அங்கே ஜெமன் தான் அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு என் தம்பிக்கு காஃபிலாம் பிடிக்காது, ஸோ ஹார்லிக்ஸ் போட்டு தரேன், எடுத்துகிட்டு போய் கொடுங்க. ஓகே ஜென், ஓகே ஜெமன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெகே நின்றுக்க. ஸோ அங்கே ஜெமன் தான் அப்படியே ஹார்லிக்ஸ் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறான். சரி கொடுக்குறான் நம்ம ஜெகே கிட்ட. ஸோ ஜெகே அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க மேலே. கல்யாணம் ஃபர்ஸ்ட் நாள் எப்படிலாம் கனவு கண்டேன், கடைசியில் ஜெகே உன் நிலமை காஃபி போகிற அளவுக்கு ஆயிடுச்சுல்ல, போட்டா டேய் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே போயிட்டு கதவை நாக் பண்ணுறாங்க. உள்ளவா அப்படின்னு சொல்லல. இப்போ ஜெகே அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த ஹார்லிக்ஸ் அப்படியே குடிக்கிறாங்க தேக்கிட்ட. நீயா போட்ட? இல்லை ஜெமன். ஓ என் அண்ணனா, அவன் நல்லா தான் பண்ணுவான். அப்புறம் டேயாங் சொல்லுங்கள் ஜங்கு. இல்லை நைட்டு தான் எதுவுமே நடக்கலை, ஸோ இப்போ வாட்ச் ஏதாவது அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே டேங் கிட்ட போக இப்போ டேங் தான் அவரோட ஒரு ஃபிங்கரை வச்சு ஜேகேயோட நெத்திலே தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்கார வைக்கிறாரு. என்னடா இங்கே பாரு பேபி, என்னோடய எல்லா ட்ரெஸ்ஸையும் நான் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், அதுக்கு ஷாப்பிங் போகலாமா? ஷாப்பிங்கா? இப்போவா? கூட்டிகிட்டு போக மாட்டியா? போகலாமே, கண்டிப்பாக போகலாமே. ஹப்பி ஹப்பி நான் தான் போகலாமா? போகலாம் பேபி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே சொல்ல. ஸோ 2 பேரும் அப்படியே ஷாப்பிங் தான் கிளம்புறாங்க. ஸோ நம்ம ஜேகே அப்படியே ரெடி ஆகிட்டு வந்து சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே கிச்சன்லேருந்து ஜெமன் தான் அப்படியே கையில் காஃபி கப்போட வர்றாங்க. ஸோ இப்போ ஜேகே அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு என்னது இது காஃபி கப்போட? ஓ புருஷனுக்கா, எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே உட்காந்துருக்க. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரும் பின்னாடியே போகிறாரு. ஸோ போயிட்டு அப்படியே அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக ஒளிஞ்சிக்கிறாரு. ஸோ ஜெமன் என்ன பண்ணுறான்னா அவன் அந்த காஃபி கப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோ க்யூட்டாக அங்கே வச்சுக்கிட்டே கையில் என்னங்க யோங்கி எந்திரிங்க. என்ன ஜெமன்? காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஸோ குடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் டைம் வேறு ஆச்சு, நீங்கள் வேலைக்கு போகணும்ல. ஓ ஆமாம்ல, ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம சுகா தான் எந்திரிக்கிறான். அட பாவீங்களா, இதுதானே எனக்கு நடக்குமான்னு நினச்சேன், ஆனால் நடக்கலையே. ஒரு வேளை லவ் மேரேஜ் பண்ணால் அதெல்லாம் நடக்காதோ? அட போங்கடா அண்ணா, என் அண்ணன் கல் மாதிரி எழுதிக்கிட்டு நல்லா வாழ்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க அங்கே சுகா தான் என்ன திடீர்னு எங்கேயோ தேஞ்ச ஸ்மெல் ஹெவியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இங்கே திருத்துன்னு முடிச்சுட்டு ஜேகே தான் நின்றுட்டுருக்கான். ஸோ சுகாவுக்குமே லைட்டாக சிரிப்பு வந்துடுது ஜேகேயை பார்த்துட்டு. சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே முறைக்க. ஸோ அந்த சீன் அங்கே அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் காட்டினோன்னா, ஏய் இங்கடா இருக்கேன் டே ஜேகே, ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் விட்டுன்னு ஓடுறாங்க. ஸோ அங்கே டேங்க தான் அப்படியே கிளம்பி ரெடியாக நிற்கிறான். டேய் டேங்கு என்னடா ட்ரெஸ் இது? என்ன ட்ரெஸ் இதுன்னா புரியல. இல்லை எதுக்கு இப்போது இவ்வளோ டைட்டாக போட்டிருக்கேன்? என்ன புரியல ஜேகே, என்ன கண்ட்ரோல் பண்ண பார்க்குறியா? இல்லைடா எதுக்கு டைட்டாக போட்டிருக்கேன்னு கேட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு ஜேகே. உனக்கு பிடிச்சா ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜேகே தான் அப்படியே டேங்க கூப்பிட்றான். ஸோ அங்கே ஏ எங்கே போகிறீங்க 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு அப்படின்னு ஜின் கேட்க எங்கள் ஜேகே தான் ஆமாம்மா ஷாப்பிங் போகிறோம்மா, வேண்டாம்மா விடுமா, இங்கே பாருப்பா உன் புருஷன் நான் அப்பெல்லாம் எதுவும் சொல்லிட மாட்டேன். ஆமாம் என் இன்னொரு மருமகன் எங்க? மருமகனே சொல்லுங்க அங்கு என்னாச்சு? எங்கப்பா இங்கே இருக்க, வெளியே எங்கேயும் போகலையா? இல்லையே. எங்கே சுகா? அவர் இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணுங்க, அவங்க 2 பேரும் வருவாங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு போங்க. ஓகேம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேக்கு 2 பேரும் உட்காந்துக்க. ஸோ அங்கே சுகா தான் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். ஸோ அப்படியே ஜிம்முனுமே அப்படியே ரெடியாக இப்போ 4 பேருமே அப்படியே போகிறாங்க. ஸோ அங்கே டேங் தான் அப்படியே திரும்பி ஜின்னை பார்த்து முறைக்க நம்ம ஜின்னு அப்படியே டேங்கை பார்த்து முறைக்கிறாங்க. ஸோ அப்படியே 2 கப்பலும் ஷாப்பிங் மால் தான் போகிறாங்க. ஸோ போயிட்டு அப்படியே ஷாப்பிங் மால் ஸ்டாப் பண்ண காரை அங்கே டேங் தான் அப்படியே ஜிம்மோட கையை பிடிச்சிட்டு வேகமாக போயிடுறான். இங்கே சுகா தான்டா. என்ன தம்பி காதல் கல்யாணம் பண்ண, காலைல காஃபி கூட கிடைக்கலன்னு கேள்விப்பட்டேன், அப்படியா? டேய் நீ வேற ஏன்டா எனக்கு கடுப்பேத்துற? நான் என்ன சொன்னேன், லவ் மேரேஜ்லாம் பண்ணாதன்னு சொன்னேன்னா இல்லையா? நீ தான் கேட்கவே இல்லை. குழந்த என்ன ஜெகே சொன்னா? குழந்தைன்னு சொன்னல.
நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகா கலாய்க்க இங்கே ஜேகே தான் செம்ம காண்டா நின்றுட்டு இருக்கான். இங்கே பாருடா, இதுக்கப்புறம் அதை பேசினேன் உன்னை கொன்றுவேன், சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம இது ஜேகேயும் நம்ம சுகாவும் அப்படியே அந்த ஷாப்பிங் மால்குள்ளே தான் போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தோன்னா நம்ம டேங் தாண்டா அது இதுன்னு சொல்லிட்டு அள்ளி போட்டுட்ருக்காரு. காஸ்மெட்டிக்ஸில் இருந்து, ஆக்சசரிஸில் இருந்து, ட்ரெஸ்ஸஸில் இருந்து எல்லாத்தையுமே அப்படியே வரைஞ்சி கட்டிட்டு எடுத்து போட்டுட்ருக்காங்க. இதை பார்க்குற நம்ம ஜேகேக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு போல இருக்கு. என்னடா டேய் போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசாக போகுதே அந்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மினை பார்த்தோன்னா எதையுமே அவர் எடுக்கலை, எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு ஒன்று ஒன்றா. நம்ம சுகாவும் ஜிம்மின் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. பேபி பேபி சொல்லு ஹபி, என்ன பண்ணுற? ஷாப்பிங்? ஓ பார்த்து பார்த்து பண்ணு பேபி, எதுக்கு பார்க்குற எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ருக்கேன்? ட்ரையல் பார்க்கவா என்ன? நோ பில் போடவா? இவ்வளோவா? ஏன் ஹபி, எனக்கு வாங்கி தர மாட்டியா? வாங்கி தருவேன்னு சொன்னல, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன கேட்டாலும் பண்ணுவேன்னு சொன்னல ஹபி. நான் தான் சொன்னேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே சொல்ல இங்கே டேங் தான் செம்ம ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கான். ஸோ பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பில் போகிறான். பில் போட போயிட்டு அப்படியே வேகமாக ஜேகே கிட்டே வரான். ஜேகேக்கா இங்கே லேப்டாப் அப்படின்னு இருக்குது. ஸோ வேகமாக டேங் வந்துட்டு அந்த கார்டை ஜேகே கையில் கொடுத்துட்டு என்னப்பா பில்லாம் முடிச்சிட்டியா, கிளம்பலாமா? இல்லையே. என்ன இல்லையே? என்னடா கார்டு வச்சுருக்க? கார்டு டிக்ளைன் ஆயிடுச்சு. என்னது கார்டு டிக்ளைன் ஆயிடுச்சா? டேய் அது என் 1 month சேலரி 1 lakh இருந்துச்சு. 1 lakh தானா? ஐயோ, நான் இப்போ எடுத்த ப்ராடக்ட்லாம் மொத்தம் 2 lakhs வருமே. என்னது 2 lakhs-ஆ? ஆமாம், இங்கே பாரு, எனக்கு தெரியாது, எல்லாமே எனக்கு வேணும். ஸோ நீ உன் ஃப்ரெண்ட்கிட்ட யாராவது அரேஞ்ச் பண்ண முடிஞ்சா அரேஞ்ச் பண்ணி சீக்கிரமாக பில் கட்டிட்டு வந்துடு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேங் போக இங்கே ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்படியே திருத்துன்னு முடிச்சு நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம சுகா தான் அப்படியே ஜேகேயை பார்த்து சிரிக்கிறாங்க. எதுக்குடா நான் சிரிக்கிற? இல்லை தம்பி, உன் நிலமையை நினச்சேன், சிரித்தேன். அப்போவே சொன்னனே, கேட்டியா? கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம்ல. இப்போ என்ன பண்ண போகிற? அண்ணா அது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே பேச. ஸோ அங்கே நம்ம ஜமன் தான் அப்படியே வரான். ஸோ வந்துட்டு என்னங்க? சொல்லு ஜமன், என்னாச்சு? இல்லைங்க, உங்களுக்கு ஷர்ட் நான் பார்த்தேன் கபோர்டில். ஸோ உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி அங்கே எதுவுமே இல்லை. ஸோ நான் இந்த ஷர்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கா? ஆமாங்க, உங்களுக்கு தான். உனக்கு எதுவும் எடுத்துக்கலையா? இல்லை, எனக்கு வேண்டாங்க, என்கிட்ட எல்லாமே இருக்குது. நான் ஷாப்பிங் வந்தது உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு தான். ஓ அப்படியா? எனக்கு பிடிச்சிருக்கு. நிஜமாவா? பொய் சொல்லலையே. இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு ஜமன். ஓ அப்போ நிறைய பில் போட்டுருவா? போட்டுக்கோ, உனக்கு ஏதாவது வேணுமா எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம், இது மட்டும் நான் பில் போட்டுக்கிறேன், அமௌண்ட்டு நானே பே பண்ணிக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் பண்ணுவேன். நோ, இது நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறது, ஸோ நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜமன் போக எங்கள் ஜேகே தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ எங்கள் சுகா தான் ஒரு மாதிரி கெத்தாக ஸ்மிக் பண்ணுறாரு. ஸ்மிக் பண்ணிவிட்டு அண்ணா என்ன அண்ணா சொல்லு தம்பி, கொஞ்சம் அமௌண்ட்டு இல்லை கொடுக்க முடியாது. ஓ அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அவனுக்கு நான் இப்போ பில் பே பண்ணணும்ண்ணா, நான் அடுத்த மாதம் சம்பளம் போட்டோன்னு கொடுத்துட்றேண்ணா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே கேட்க அங்கே சுகா தான் அப்படியே அவரோட கார்டு எடுத்து கொடுக்குறாரு. ஸோ எங்கள் ஜேகே அப்படியே போய்ட்டு பில் பே பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஜேகே கையில் பார்த்தோன்னா அவ்வளோ பேக்ஸு, பாவம் புள்ளனால பிடிக்க கூட முடியல. ஜங்கு சொல்லிட்டேன், அப்படியாச்சும் எடுத்துகிட்டு காருக்கு வந்துட்டு நான் அப்படியே போகிறேன். டேய் ஏதாவது எடுத்துகிட்டு போடா. இன்னும் அதுக்கு தானே நீ இருக்கா, எடுத்துகிட்டு வா. லவ் பண்ணும்போது நானே கொடுக்கலனாலும் உனக்கு எதுக்கு கஷ்டம், நீயே கஷ்டப்படுற, நானே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து பண்ணல. ஸோ எடுத்துகிட்டு வா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேங் போக இங்கே ஜேகே தான் எனக்குன்னே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இங்கே சுகாக்கெலாம் சிரிப்பு தாங்க முடியல. ஸோ அப்படியே 4 பேரும் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே நம்ம ஜின்னும் ஆரம்பம் தாண்டா உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம 4 கப்பல், சரி 2 கப்பலும் அப்படியே வீட்டுக்குள்ளே வர அங்கே ஜின் தான் அப்படியே டேங்க மட்டும் பார்த்து முறைக்கிறாங்க. ஸோ இங்கே டேங்க கேஷ்லாம் போயிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. அங்கே ஜமன் தான் வந்துட்டு அங்கிள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அங்கிள். அப்புறம் இது உங்களுக்கு. என்னப்பா இது? இது ஒரு சின்ன கிஃப்ட்டு. ஸோ என்னால் ரொம்ப பெருசாலாம் வாங்கி கொடுக்க முடியல, பட் என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க. ஸோ ஜின்னா அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அங்கே அவருக்குமே ஒரு ஷர்ட் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு எனக்காப்பா? ஆமாம் அங்கிள், உங்களுக்கு தான்.
அடோ என் தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெட்டி முறிக்கிறாங்க நம்ம ஜின்னு. இப்போ அந்த பக்கம் நம்ம டேங் தான் எதுக்கு டைம் வேஸ்ட் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. எங்கள் ஜிந்தா நான் பார்த்து வச்ச மருமக பிள்ளை எப்படி எனக்கு பண்ணுதுன்னு பார்த்தியா ஜங்குக்? ஓம் புருஷன் எனக்கு என்னப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தான்? அவன் எனக்கே ஒன்று வாங்கி கொடுக்கல, இதில் உனக்கு வரையும் வாங்கி கொடுக்க போகிறான். என்னப்பா? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. எங்கே பாருட்டேன், எனக்கு நீ என்ன வாங்கிட்டு வந்த? எங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜின் அங்கிள், ஆக்சுவலாக எனக்கு வாங்கவே எங்கள் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நான் எதுவும் வாங்கலை, அதோட வீட்டில் தானே இருக்கீங்க, உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஓ இங்கே பார்த்துக்க ஜங்குக்கே, பார்த்துக்கப்பா, இதுதான் நான் பார்த்தம்மா புருஷனுக்கும் நீ பார்த்து வச்சிருக்க புருஷனுக்கும் வித்தியாசம். அம்மா விட்டுருமா, என்ன வருது? என்ன சொன்னீங்க? அப்போது என்ன குடும்பக்காரன் கெட்ட பிள்ளை அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமாண்டா அப்படிதான் நீ. ஐயோ ஆமாம்மா ப்ளீஸ்மா விட்டுருமா. ஏய் என்னடா விட சொல்கிற? ஷாப்பிங் போயிருக்கீங்க, அவன் வந்து எனக்கு ஆசையாக வந்து ஷர்ட் வாங்கி கொடுக்குறான், இவன் எதுவுமே எனக்கு வாங்கி கொடுக்கல, அப்போ எதுக்கு இவன் எனக்கு எதுக்கு மறுபடியும் இருக்கிறான்? ஓ அப்போ நீங்கள் எனக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க? நீங்கள் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டீங்க, நான் மட்டும் ஷாப்பிங் போனால் உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணுமா? எனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. இங்கே பாருங்க, என் புருஷன் கஷ்டம் நான் வாங்கி சாப்பிட்றேன், எதாக இருந்தாலும் நான் வாங்கி போட்டுக்குவேன், அதை கேட்கறது நீங்கள் யாரு? ஓ அப்படியா, அவனை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி அவனை சம்பாதிக்க வச்சது நான்டா. ஓ அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட இருக்கிறது நான் தானே, அதனால எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்காம போயிடுவானா? அம்மா நான் எப்போம்மா அப்படி சொன்னேன்? இங்கே பாரு ஜெகி, எனக்கு இன்னைக்கு ஒருமை தெரிஞ்சாகணும், உனக்கு அவங்க முக்கியமா இல்லை நான் முக்கியமா? டேய் டேங்கு ஏன்டா, இங்கே பாருடா டேய், உனக்கு பெத்த அம்மா முக்கியமா இல்லை கட்டின புருஷன் முக்கியமா? இப்போ முடிவு பண்ணு. டேய் இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணியிருக்கேன்? அம்மா தானே. ஹேய் ஹபி தானே? அம்மா தானே ஹபி தானே? ஹே ஜெகே உங்களுக்கு மாதிரி உண்மையை சொல்லு, அம்மா தானே? ஜங்கு நான் தானே உன்னோட ஹபி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின்னு டேங்கும் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நடுவில் நம்ம ஜேகே தான் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ அப்படியே பாவமாக ஒரு ஃபேஸை வச்சுட்டு அப்படியே அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அவங்க அப்பா தான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஒரு மாதிரி சாடாகவும் சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. புள்ள நிலைமை இப்படி ஆயிடுச்சே, நம்ம நிலைமை மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நைனா காப்பாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே சொல்ல. ஸோ அந்த நைனா தான் அப்படியே பார்க்குறாரு. ஜங்கு இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா, உனக்கு அந்த அம்மா முக்கியமா? ஜங்கு சொல்லு, எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன், நான் தானே உனக்கு முக்கியம், சொல்லு ஜங்கு அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட யாங்கும் அங்கே ஜின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ இப்போது ஆரம் தான் அப்படியே போகிறான். ஸோ ஜின் கிட்ட போயிட்டு அவனோட ஃபேஸ் அப்படியே பிடிச்சி பச்சைக்குன்னு ஒரு முத்தம் கொடுத்துட்றாரு. நம்ம ஜின்னா அப்படியே ஷாக்கு. ஸோ அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே கண்ணை மூடிக்கிறாங்க. ஸோ எங்கள் ஆரம் தான் என்ன அவங்க தான் ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்காங்கல்ல தெரியுதுல்ல, அப்புறம் என்ன நமக்கு வயசாயிருச்சு, இப்போதுக்கு அவங்கள்ட்ட போய் தலையிட்டுருக்க? அது வந்துங்க. போ ரூமுக்கு போ. சரிங்க நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே போக இங்கே ஜேகேக்கு செம்ம ஷாக்கு. டேய் நைனா எப்பட்றா என்ன பண்ண இப்போ? அதெல்லாம் தொழில் ரகசியம் ஐயாச்சாமே, பத்தியா இது வரைக்கும் உங்கள் அம்மா அப்படி அடங்கி பார்த்துருக்கியானே, அதெல்லாம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்தோம்னு வையன் எல்லாம் சரியாயிரும். அப்பா தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, நடிக்காத ஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே ஜேகே தான் அப்படியே டேங்க டக்குனு கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே டேங் தான் போ நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், அவ்வளோ யோசிக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பா சமாதானப்படுத்துடா போடா, உன் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், உன் ஹப்பியை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக சங்கடமா யூன்மின் 2 பேரெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு அவங்க அப்படியே போயிடுறாங்கடா. ஸோ இப்போ எப்படியே நைட் டைம் தான் ஆகுது. அங்கே நம்ம அவங்க தான் உட்காந்து புக் படிச்சுட்ருக்கான். ஸோ அவன் நைட் ட்ரெஸ் தான் வியர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றாங்க. அடே ஜங்குக்கு இன்றைக்கி நைட்டு மட்டும் நீ எல்லாத்தையும் முடிக்கலன்னு வையேன், அவங்க உன்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. லவ் பண்ணும்போது ரொம்ப நல்ல பையனாகவே இருந்துட்ட, இப்போது கொஞ்சம் கெட்டவனா மாறி அவனை முடிகிறோம் கைக்குள்ளே அடைகிறோம், முடிகிறோம் அடைகிறோம், முடிகிறோம் அடைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே ஜெயிக்க தான் வந்துட்டுருக்கான். இப்போ அப்படியே ஒரு மைண்ட் வாய்ஸ் யோசிச்சு பார்க்குறான். டேய் மகனே நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, உங்கள் 2 பேருக்குள்ளேயும் எல்லாம் முடிஞ்சு அவனை உன் கைக்குள்ளே அடக்குனா மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லை கடைசி வரையும் இப்படியே உங்கள் அம்மாவா புருஷனான்னு சொல்லிட்டு முடிவெடுக்க முடியாமே போயிடும். அதனால் இன்றைக்கி நைட்டு போய் முடிச்சிடு. நைனா சொல்லிட்டல்ல நான் முடிக்கிறேன், நைனா நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்கே பாரு ஜங்குக்கு, முடிகிற கைக்குள்ளே முடிகிற அடைகிற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே தான் அப்படியே மெதுவாக போயிட்டு டேங் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு கிஸ் பண்ணலான்னு போகிறாரு. என்ன பண்ணுற? கிஸ்ஸு எதுக்கு? டேய் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, எதுக்கு பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் நைட்னா ஏதோ அலங்கோலமாக போயிடுச்சு, செகண்ட் நைட்டையாவது நம்ம என்ஜாய் பண்ண வேண்டாமா? ஓ அப்படியா, உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் கேட்குதா? ஆமாம்.
அது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோமே, அது அப்போ, இது இப்போ. அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கடா எல்லாம் பண்ணோம், ஒரே ஒரு கிஸ்ஸு ஹக்கு, மிஞ்சி மிஞ்சி போனால் ஏதாவது டச்சு, அவ்வளோதானே, வேறு எதுவும் டீப்பாக போனது இல்லையே. எச்சி வாய மூடு. டேய் கல்யாணம் ஆயிடுச்சு, ஏதாவது கிடைக்குமா, வேணுமா? கிடைச்சா நல்லா இருக்கும். அது நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு கேட்டுட்டு இருக்க, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல எங்கள் ஜேகே தான் ஐயோ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேவங்க கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே ஜங்கோக் ஜங்கோக் யார் அது இந்த நேரத்தில் அவங்க தட்டிட்டு போகிறாங்க, நீ வா பேபி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண போக, டேய் ஜங்கோக் கதவை துறடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியேருந்து சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு. யாராவது இந்த நேரத்தில் கெட் அவுட் போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கத்த, நானே இப்போ தான்டா கரெக்ட் பண்ணேன், எவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அப்படியே அந்த கதை ஓப்பன் பண்ணேன். அங்கே ஜின்னு தான் நிற்கிறாரு. ஏம்மா இந்த நேரத்தில் உனக்கு என்னம்மா வேணும், டேய் என் ரூமில் ஏசி ஒர்க் ஆக மாட்டேங்குது, நீ போ நான் இங்கே படுத்துக்கிறேன். என்னது ஏசி ஒர்க் ஆகலையா? ஆமாம் ஜங்கு, உனக்கு தான் தெரியும்ல அம்மாவுக்கு ஏசி இல்லாமல் ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு, ஸோ நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜின்னு தான் ஜேகே தள்ளி விட்டு உள்ளுக்குள்ள வர்றாங்க. இங்கே ஜேகேக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அங்கிட்ட அங்கே அப்படியே ஜேகே பார்த்து முறைக்க இங்கே ஜின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிக் பண்ணிட்டு நடுவில் வந்து படுத்துக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் தேவங்க உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இங்கிட்டு வந்து நம்ம ஜேகே தான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தானே டேம் படுத்துக்கட்டும், ஆமாக்கு ஏசி இல்லைன்னா தூக்கம் வராது, ஸோ படுத்துக்கட்டும் அப்படியே சொல்லிட்டு சொல்ல அங்கே டேங் தான் அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பொத்திக்கிட்டு அப்படியே படுத்துடுறாரு. ஐயோ இவன் சொல்கிற டோன்லேயே தெரியுது, டேய் கண்ணி கல்யாமே செத்து போயிடுவேன் ஜங்குக்கு, நின்று போச்சு போ உன் ஜோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே போயிட்டு படுத்துக்கிறாங்க. ஸோ அங்கே ஜிந்தா ஜங்கு என்னம்மா எப்போவுமே அம்மா ஹக் பண்ணி தானே படுத்துக்குவா, இப்போ நான் அந்த பக்கம் திரும்பி இருக்கேன், ஆமாம் போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி அப்படியே ஜின்னா ஹக் பண்ணிட்டு தூங்குறாங்க நம்ம ஜேகே. ஸோ இந்த பக்கம் நம்ம ஆரம்பம் போச்சு, என் பொல்ல வாழ்க்கை போச்சு, அவனுக்கு நான் எவ்வளோ பாடம் சொல்லி அனுப்பிவிட்டேன், எல்லாத்தையும் கெடுத்துட்டான் அந்த ஜின்னு. எப்படா கரெக்டான நேரத்தில் அந்த ஏசி ஒர்க் ஆகாமல் போய் தொலைஞ்சிச்சு, என்ன வேற யோங்கி ரூமில் போய் படுக்க சொன்னான், அதுங்க வேற சின்ன சிரிச்சுங்க. அங்கே போயிட்டு என்னத்தான் டே ஆரம் அப்படியே படுறா சோஃபாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே சோஃபாவில் படுத்துருவாங்க. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு 2 பேரோட ரூமில் போய் படுத்துக்கிறதா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, ஜின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஆரம்புக்கு போக மனசு இல்லாதனால அப்படியே படுத்துக்கிறாரு. ஸோ அந்த பக்கம் காட்டினோன்னா ஒரு கார்னரில் யோங்கி படுத்திருக்காரு, இன்னொரு கார்னரில் நம்ம ஜெமன் படுத்திருக்காரு. ஸோ அங்கே ஜெமன் தான் இவர் எதுக்கு என்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டாரு, சரி கல்யாணம் ஆயிடுச்சு, ஏதாவது மனசு விட்டு பேசினா தானே என்னை பற்றி அவரை புரிஞ்சுக்க முடியும், அவரை பற்றி நான் புரிஞ்சுக்க முடியும், இப்படியே 2 பேரும் உண்மைன்னு இருந்தால் இப்படி தான் லைஃப்பை லீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜெமன் அப்படியே நினச்சிட்டு படுத்திருக்கேன். ஸோ அந்த பக்கம் நம்ம யோங்கி தான் டே யோங்கி எப்படா பேச போகிற, எப்படியே இருந்தா எப்படி பேசிடுவோமா, ஜெமன் பேசாமல் நீயே பேசுகிற, அவங்களுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் உனக்கும் அரேஞ்ச் தான், ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி யோசிச்சா பேசாமல் நீயே போய் பேசுறியா, டேய் எல்லாம் ரொம்ப தப்பு, எதுக்கு பேசாமல் இருக்கா, அப்புறம் உனக்கு அவனை பிடிக்கலன்னு நினச்சி தப்பாக நினைக்க மாட்டான், பேசுடா பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சுகாவும் ஜிம்முன்னு மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போது 2 பேரும் அட்டன் டைமில் ஹலோ அப்படின்னு சொல்ல, ஸோ 2 பேருக்குமே டக்குன்னு சிரிப்பு வந்துடுது. இப்போ அப்படியே 2 பேரும் எந்திரிச்சு அப்படியே உட்காந்துக்கிறாங்க, அந்த இது சாஞ்ச மாதிரி உட்காந்துக்கிறாங்க. ஸோ அங்கே இவங்க தான் ஜெமன் உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, ஸோ சொல்கிறியா தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஸோ நீங்களும் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி இன்ட்ரோ ஆகிக்கிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சது என்ன, எங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிச்சது பிடிக்காது எல்லாத்தையும் பற்றி செம்மையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போது சுகா தான் இது வரைக்கும் நான் லவ்லாம் பண்ணதில்லை, ஸோ எனக்கு அதில் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, அப்படியா நானும் இது வரைக்கும் லவ்லாம் பண்ணதில்லை, அரேஞ்ச் மேரேஜ் ஓகேங்கிற மாதிரி தான் இருந்தேன், ஸோ இப்போது பண்ணிட்டேன் அவ்வளோதான். ஓ அப்போது உனக்கும் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லையா, லவ் பண்ணுறதுக்கா, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, எல்லாமே பார்த்துக்கலாம் போகிற போக்கில். இல்லை நான் அதுக்கு கேட்கல, வேறு எதுக்கு கேட்குறீங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷிக்கா போயிட்டு ஜிம்மின் கையை கீழே வச்சு பேசிகிட்டு இருப்பாங்களா. ஸோ அப்படியே ஜிம்மினோட கை மேலே கையை வைக்க அவங்க ஜிம்மு தான் அப்படியே ஷிக்காவை பார்க்குறாங்க. என்னங்க, ஒன்றும் இல்லை, அது எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா கிஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, பண்ணிக்கவா, கிஸ்ஸா, பண்ணிக்கவா, பண்ணிக்கோங்க
அப்படின்னு சொல்ல அங்கே சுகா தான் அப்படியே ஜிமன் கிட்ட வர்றாங்க. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. ஸோ அப்படியே வந்து ஜிமனோட லிப்ஸில் லைட்டாக மைல்டாக அவர் கிஸ் பண்ண ஜிமன் அப்படியே கண்ணு முடிக்கிறாரு. அவரோட கண்ணுலாம் ரெட் ஆயிடுது. ஸோ அப்படியே நாங்கள் சுகா டக்குன்னு லிப்ஸை எடுத்துட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்குறாங்க. மூச்சு வாங்கிட்டு இப்போது அவரோட லிப்ஸில் போய்ட்டு லைட்டாக தான் டச் பண்ணியிருப்பார். இப்போ அவரோட டங்க்கை வச்சு அவரோட லிப்ஸை அவரே இப்படி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா இந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கு, மறுபடியும் கொடுத்தா தப்பாக நினச்சிப்பானா என்ன? இவரை கிஸ் கொடுக்க சொன்னால் அப்படியே வச்சுட்டு எடுத்துட்டாரு. டே சுகா, அவன் புருஷன் தானே, எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த பக்கத்துலேருந்து ஜிமனும் அந்த பக்கத்துலேருந்து சுகாவும் அப்படியே டக்குன்னு ஒரே இடத்துல திரும்ப. ஸோ 2 பேரோட லிப்ஸும் அப்படியே அட்டாச் ஆயிடுது. 2 பேரும் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ இப்போது சுகா தான் அப்படியே ஃபுல்லாக இந்த பக்கம் திரும்பி ஜிமனோட ஃபேஸை அப்படியே அவளுக்கு ஹேண்டை வச்சு கப் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக கிஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் ஜிமன் தான் அவரும் சும்மா இல்லை. ஸோ அவர் அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ அப்படியே அடுத்த கட்டம் சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. நினைக்காதவங்களுக்கு நந்திருச்சு. பாவம் அங்கே ஜங்குக்கு நெச்சு நின்றுருப்பாரு, ஒன்றும் நடக்கலை. ஸோ இந்த பக்கம் எங்களோட ஃப்ரெண்டில் அப்படியே நல்லா முடிஞ்சிருது எல்லாமே. இப்போ அப்படியே மார்னிங் காட்டினோன்னா அங்கே நம்ம ஜிமன் தான் அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கே நம்ம ஜெகையும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜின் அப்படியே எந்திரிச்சிட்டு, ஏய் டயம் என்ன, எந்திரிச்சு போயிட்டு எனக்கு காஃபி போட்டு வா. நானா காஃபியா? ஆமாம் நீதான், அப்புறம் என் பிள்ளையா? இங்கே பாருங்க, எனக்கு காஃபி போடலாம் வராது, தெரிஞ்சுக்கோ. கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ண தெரிஞ்சில்ல, காஃபி போட தெரியாதோ? கல்யாணம் பண்ண தெரியும், காஃபி போட தெரியாது, வா போய் போட்டு வா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஜெகி தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு எதுவும் தெரியல. இந்த பக்கம் நம்ம டேங் தான் தூங்குறியா, இருக்குடா உனக்கு, வேணும்னே நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் அப்படியே எந்திரிச்சு போகிறான். எங்கள் ஜின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே காஃபி போட்டு தான் போகிறாங்க. அங்கே ஜம்மன் தான் நின்றுட்டு இருக்காரு. என்ன தம்பி புதுசாக இங்கெல்லாம் வந்திருக்கீங்க? டேய் கடுப்பேத்தாதராண்ணா, காஃபி வேணும். காஃபி வேணுமா? போட்டுக்கோ. டேய் ஏடா போட்டுக்கோ கிட்டன்னு சொல்லிட்டு இருக்க, போடுறா, எனக்கு தான் போட தெரியாது, உனக்கு தெரியும்ல. எங்கே பாரு தம்பி, ஷிப்லாம் இருக்காது சரியா? டேய் ஒரு நிமிஷம் இரு. என்ன உன் ஃபேஸில் ஒரு மாற்றம் தெரியுதே? ஏன் ஃபேஸ்லையா? ஆமாம். ஏய் அண்ணா, சுகாகும் உனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஏச்சி, அது எப்பறம் ஃபேஸில் தெரியும்? அப்போ முடிஞ்சிருச்சு இல்லையே? ஏய் வழக்கத்தோட இன்றைக்கி ரொம்ப எக்ஸ்ட்ரா ஹாப்பியாக இருக்கு. அப்போ அதுதானே மேட்ரு. இல்லை ஓகே ஜிமன், எப்படியோ எங்கள் கல்யாணத்துக்காக தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலாக இருந்துச்சு. இப்போ நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்ல, டெச்சி அதெல்லாம் இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஒரு மாதிரி வைக்கப்படுறாங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே காஃபி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க, எங்கள் பாரு ஜிம்மன், ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீ சுகாவை லவ் பண்ணு, ஆனால் அவனுக்கு கீழேயே இருந்தேன்னு வையன், உன்னை ஏறி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இதோ இந்த மாதிரி காஃபி போட்டுகிட்டே தான் இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிட. ஜிம்மன் அதை பெருசாக கருத்துக்கல, அவர் பாட்டுக்கு இருக்காரு. ஸோ அப்படியே போயிட்டு ஜின்னுக்கு தான் காஃபியை குடிக்கிறாங்க. ஜெகை இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்கான். ஸோ கொடுத்தோன்னே, என்னது இது, இந்த காஃபி நல்லாவே இல்லை. ஓ நல்லா இல்லையா? ஆமாம், காஃபி தூள் அதிகமாக இருக்குது, கசப்பாக இருக்குது, சக்கரை கம்மியாக இருக்குது, நல்லா இல்லை. என்ன போட்டிருக்க காஃபி? உங்கள் வீட்டில் உனக்கு ஒரு காஃபி போட கூட சொல்லி தர மாட்டாங்களா? என்ன பிள்ளையோ போ, என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் பெருசாக வாழ்கிறதுக்கு. ஓ அப்படியா? ஆக்சுவலாக அங்கிள், அந்த காஃபி நான் போட்டது கிடையாது, உங்களோட ஃபேவரட் மருமகம் போட்டது. எனது ஜிம்மன் போட்டதா? ஆமாம், இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் ஜிம்மன்கிட்ட போயிட்டு நான் சொல்லிடுறேன். நீ போட்டதுனால தான் கேவலமாக இருக்குன்னு சொன்னேன், என் மருமக பிள்ளை போட்டால அதனால நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே குடிக்க, ஹே ஜின் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேங் நிற்க. ஸோ ஜின் அப்படியே, ஜேகே என்னம்மா, நானே இப்போ தான் என் புருஷன் கூட கனவுல டியூட் பாடிட்டுருக்கேன், அதுவும் எனக்கு புரியலையா? இப்போ என்னம்மா பிரச்சனை? டிசி எந்திரி, எப்போ பார்த்தாலும் இதே நினப்பு தான், எந்திரா அப்படின்னு சொல்ல இப்போது அங்கே ஜேகே தான் எந்திரிக்கிறாங்க. ஸோ பார்த்தா அங்கே டேங்க் செம்மையாக முறைச்சிட்டு இருக்கான். ஐயோ காலையில் ஏன்டா பண்ணி தொலைஞ்சிங்க, ஏன்னா ஒரு மனுஷன் நிம்மதி தூங்க கூட விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எந்திரிச்சு பார்க்க, இல்லைப்பா உன் புருஷன் உனக்காக ஆசையாக காஃபி போட்டிருக்கான். அம்மா என்ன சொல்கிற, எனக்கு காஃபியா? ஆமாப்பா இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜின் கொடுக்க, இங்கே ஜேகேக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே வாங்கி ஹாப்பியோட காஃபியை குடிக்கிறாரு. ஸோ இங்கே நம்ம டேங் முறைச்சிட்டு இருக்காரு. டேங் சும்மா சொல்லக்கூடாது, காஃபி சும்மா சூப்பராக இருக்கா? இருந்தால் சந்தோஷம். நாங்கள் கொஞ்சம் ரெடி ஆகணும், நீங்கள் அப்படிக்கா வெளியே போகிறீங்களா அங்கிள்?
சரி ஓகே அதான் விழிஞ்சிருச்சு. சரி ஜேகே நான் எறும்புக்கு போகிறேன். சரிம்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகே சொல்லிடுற ஜின்னிம் அப்படியே கிளம்பிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம டேங் தான், ஏண்டா என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அம்மாவும் பிள்ளையும், என்னையே காஃபி போட சொல்கிறீங்க, அவர் காஃபி கொடுத்தா நீங்கள் வாங்கி சிரிச்சுட்டே குடிக்கிறீங்க, உனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேண்ணா காஃபி போட்டா, இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேங் தான் அப்படியே வந்து ஜேகே கிட்ட அவரோட ஷர்ட் கலரை பிடிக்க, இங்கே பாருடா ஏதாவது பேசி தீர்த்துக்கலாம், எதடா பேசி தீர்த்துக்க சொல்கிற, இனிமேல் உன்னை தீர்த்துட்டு தான்டா நான் பேசுவேன்னு, லவ் பண்ணும்போது உன்னை அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன், தங்கத்தட்டில் வச்சு தாங்குவேன், தரையிலேயே விட மாட்டேன், உள்ளங்கையில் வச்சு ஊட்டுவேன், அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு இங்கே வந்து என்ன வேலை வாங்குறியா, இங்கே பாரு நீ கூட தான் சொன்ன லவ் பண்ணும்போது உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், வேறு எதுவும் செய்ய விட மாட்டேன், நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன். ஓ நீ அதை வேற நம்பிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் உங்கள் அம்மா என்கிட்ட வந்து ஏதாவது அதை பண்ணு இதை பத்துன்னு சொன்னாங்க, என்னடா பண்ணுவ, அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டேன், உன்னை கொன்றுவியா, சேச்சா ரூமை விட்டு வெளியே தள்ளிடுவேன், எப்படி வெளியே தள்ளிடுவேன் நைட்டு. ஏய் இங்கே பாரு போசுக்கு நீ இப்பெல்லாம் முடிவெடுக்கக்கூடாது, அப்போது உங்கள் அம்மாவை பார்த்துருக்க சொல்லு, என்கிட்ட வாலாட்ட வேண்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேங் அப்படியே போக, அட கடவுளே எதுக்குடா எதுக்குடா அப்படி அநியாயம் பண்ணுறேன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி விரக்தியில் பேசிகிட்டு இருக்காரு காஃபியை குடிச்சிக்கிட்டே. ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டினோன்னா நம்ம ஜிந்தா அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அங்கே ஜெமன் தான் அப்படியே குக் பண்ண போகிறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. ஜெமன் சொல்லுங்கள் அங்கிள் எங்கே போகிற, நான் குக் பண்ண போகிறேன். ஓ குக் பண்ண போறியா, இங்கே வா, ஏன் எதுக்கு இங்கே வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜெமன் பிடிச்சி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. நான் இப்போது எது சொன்னாலும் நீ அமைதியாக இருக்கணும். என்ன சொல்ல போகிறீங்க அங்கிள், நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாக மட்டும் இரு, புரியுதா, சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே நம்ம ஜெமன் உக்காந்துக்க. ஸோ இப்போ டேங் தான் அப்படியே மேலேருந்து கீழே வரான். எப்பா டேங், என்ன வில்லி மறுபடியும் கூப்பிட்றான், சொல்லுங்க ஜென், என்ன, அது ஒன்றும் இல்லை, இவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, எனக்கும் கொஞ்சம் கை கால்லாம் இடுப்பெல்லாம் வலிக்குது, வயசாகுது இல்லை, சரி என்ன பண்ணுறேன்னா டக்குன்னு ஒரு போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டா, நானா, ஆமாம் நீதான் அப்படின்னு சொல்ல, எனக்கு 2 தோசை வேணும். அத்தாடி ஜேகே அப்படியே யூட்டன் போட்டு போயிடுறா. ஜங்கு ஹபி சொல்லு பேபி இங்கே வாயேன், எதுக்கு இங்கே வா ஹபி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே கூப்பிட அங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே கீழே இறங்கி வராங்க. என்ன பேபி உங்கள் அம்மா என்னமோ சொல்கிறாங்க, என்னன்னு கேளுங்க. என்னம்மா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா, ஜிம்மனுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவனை போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செய்ய சொல்ல. என்னது பிரேக்ஃபாஸ்ட்டா, அதுக்கு ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது. என்னப்பா, ஒன்றும் இல்லைம்மா, நான் பண்ணவா, நான், ஏய் ஜங்கு என்ன பேசுகிற, நீ வா வந்து அம்மா பக்கத்தில் உட்காரு, டேங் போய் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு எடுத்துட்டு வா, அது கூட செய்ய தெரியாதா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஸோ அங்கே டேங் தான் ஓகே நான் போயிட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம டேங் அப்படியே முறைச்சிக்கிட்டே போகிறாங்க ஜேகேயா என்னையும் சொல்லி முடிஞ்சிச்சுடா டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஸோ கிச்சனில் போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சவுண்டு வருது, ஏதோ ஒரு பெரிய பாத்திரத்தை கீழே போட்டு ஒட்டச்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு வருது. இங்கே இருக்க எல்லாரும் பதறிட்டு அப்படியே பார்க்க, டே ஜங்குக் எனக்கு ஒரு பாத்திரம் எட்டலை, ஸோ கீழே தள்ளி விட்டுட்டா வந்து எடுத்து தரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. இங்கே நம்ம டேங் ஜேகே தான் ஹாத்தி பிளான் போட்டுட்டா செத்த நான் அப்படின்னு சொல்லிட்டு போக. நைனா என்ன மகனே காலையில ரொம்ப நல்ல மூலில் இருக்க போல, டே நைனா நானே கவலையில் இருக்கேன்டா, காண்டே ததுடா, என்னடா ஆச்சு, என் புருஷனை சமைக்க சொல்லிட்டாங்க, அவன் போயிட்டு குண்டானெல்லாம் தூக்கி போட்டு உருட்டுறான், இப்போ என்ன வேற கூப்பிட்றா நைனா, நான் என்ன பண்ணுறது, போ உன்னையும் சேர்த்து விட்டுவான், போய் ஊரில் போ நைனா, போடா போ, எவ்வளோ சொன்னேன், என்ன சொன்ன, இங்கே பாருங்க இவங்க என்னோட அப்பா அவனுக்கும் அப்பா மாதிரியான், என்னோட அம்மா அவனுக்கும் அம்மா மாதிரியான், அவன் என் குழந்தைப்பா, நான் அவனை நல்லா பார்த்துப்பேன், அவனையும் நல்லா பார்த்துப்பான், ஞாபகம் இருக்கா, ஏன்னா நானே மன உளைச்சல் இருக்கேன், இதில் நீ வேற ஏன்டா ஏதோ விட்டு போன மாதிரி அடிக்கடி இதையே சொல்லுகிற, ஞாபகம் வச்சுக்கோ, நீ தானே சொன்னல கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கேட்கல தான் தப்பு பண்ணிட்டேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே போகிறாங்க. ஸோ அங்கே என்னாச்சு டேயாங் பாத்திரம் இல்லையா, இது நாளைக்கு எடுத்துறேன். என்ன பண்ணுறீங்க உங்கள் குடும்பம் எல்லாம் என்ன சேர்ந்து, அது பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய சொன்னாங்க, எனக்கு செய்ய தெரியாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா,
தெரியுமே, கல்யாணத்துக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் எல்லாம் நானே பார்த்துக்கிறேன், அப்படி உனக்கு முடியலனாலும் எனக்கு முடியலனாலும் ஆர்டர் போட்டுக்கலான்னு யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். அது இப்போ பண்ண சொன்னால் நான் எப்படா பண்ணுறது? எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூரி கட்டி இருக்குது. ஸோ அதை அப்படியே கையில் எடுத்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஏண்டா உங்கள் அம்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியல, இங்கே என்கிட்ட மட்டும் பேச்சு பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட அங்கே அடிக்க இங்கே எது ஒரு சவுண்டாக கேட்டுட்டு இருக்கு. அங்கே ஜிந்தா, என்னப்பா அங்கே சத்தம்? சும்மா பேசிகிட்டு இருக்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேங் சொல்லிட்டு எகைன் போட்டு வெளுத்த, என்னப்பா மறுபடியும் இங்கே சத்தம்? அதான் சும்மா பேசிகிட்டு இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டு வெளுத்திட்டு இருக்காரு வெளுன்னு. இப்போது அப்படியே சாப்பாடுலாம் சர்வ் பண்ண, அது சமைச்சது ஜேகே தான். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எல்லாம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஜேகே சொல்லுண்ணா. வேலைக்கு வேலையா? ஆமாம் வரணும், கிளம்பிட்டு வரேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜேகே ஷுகாவும் ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஷுகா ஹெச்ஆர், பட் நம்ம ஜேகே ஒரு எம்ப்ளாயி அந்த மாதிரி தான். ரொம்ப ரிச் அந்த மாதிரிலாம் கிடையாதுடா, ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே 2 பேரும் ஆஃபீஸ் தான் போகிறாங்க. ஸோ அங்கே ஷுகா தான், என்ன ஜாங்கு வர உன் பொழப்பு ரொம்ப மோசமாக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? டே அண்ணா, நீ வேற என்ன காண்டு ஏத்தாதடா. இதுக்கு தான் சொன்னேன் லவ் மேரேஜ் பண்ணாதுன்னு. பார்த்தியா, நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு 1 வீக் ஆச்சு மேரேஜ் ஆகி. அவன் எனக்குள்ளேயே இருக்கான்டா, நான் என்ன சொன்னாலும் கேட்குறான், எல்லாமே பண்ணுறான்டா, க்யூட்டாக இருக்காடா. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? அப்படியா? என்ன காண்டு எடுத்துறியா என்ன? டேய், நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ்டா, நீங்கள் ஆஃப்டர் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிவிட்டு இப்படி பேசுகிறீங்க? பார்த்தேன் லவ் மேரேஜ் பண்ணிட்டு சார் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு பார்த்தேன். டேய் கல்லாய்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அவன் எங்கள் அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால எவ்வளோ அழகடுக்க ஒடுக்கமாக இருக்கான் தெரியுமா? என்கிட்ட கேட்காம எதையுமே பண்ணதில்லடா, அவ்வளோ நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷுகா சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஷுகாவோட மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ எப்படி எடுத்து பார்க்குறாங்க, என்னது இது 5000 யார் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. ஸோ இப்போ ஷுகாக்கு அப்படியே ஒரு கால் வருது. நம்ம ஜேகே அப்படியே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா ஜிமினா. ஸோ இங்கே ஷுகா தான் அப்படி இந்த கால் அட்டன் பண்ணுறாங்க. ஷுகா, நான் தான் ஜெமன் பேசுகிறேன். சொல்லு ஜெமன், கார்லேருந்து 5000 எடுத்தியா? ஆமாம். எதுக்கு? என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. எங்கே இருக்கா? நான் இப்போ ஷாப்பிங் மாலில் இருக்கேன். ஷாப்பிங் மால்லையா? ஆமாம், நானும் என் தம்பி வந்திருக்கோம். நீயும் உன் தம்பியும் போயிருக்கீங்களா? ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லை. அது ஒன்றும் இல்லை, அவன் தான் கூப்பிட்டான், வாடா போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு, அதான் அவன் கூட வந்துட்டேன். சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது, நான் எடுத்துக்கிறேன். அது ஓகே எடுத்துக்கோ. ஆனால் அது என்ன, ஃபோனு கட் ஆயிடுச்சு. அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டே. எதுக்கு லவ் மேரேஜ் பண்ணேன்? அடுக்குமான புருஷனா? அண்ணா என்ன இதெல்லாம்? டேய் தம்பி, ஏடா இது, இத்தனை நாளாக இவன் இப்பெல்லாம் பண்ணதில்லையே. இங்கே பாருண்ணா, நீ உன்னை மறந்துட்ட. என்னத்த? அவனுங்க 2 பேரும் அண்ணன் தம்பி, அதுலேயும் ஜெமினு அண்ணன். ஆமாம்ல? ஆமாம், அவன் அண்ணன், இவன் தம்பி. எப்படி ஒருத்தனை மாற்றி ஒருத்தன் இருந்துட போகிறான்னு நினைக்கிறேன். டேய், இவ்வளோ நாளா அங்கே தானா ட்விஸ்ட்டே. இப்போ பாவமா ஷாப்பிங் மாலில் என்ன நடக்குதுன்னு, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே நம்ம ஜேகே இவங்க கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் அவங்க 2 பேரும் கண்ணில் கூலிங் கிளாஸ் என்ன, கையில் ஷாப்பிங் பேக் என்ன, அப்படியே புது ட்ரெஸ்லாம் போட்டு அப்படியே பங்கமாக இருக்காங்க 2 பேரும். யோசிச்சு பாருங்க, ஒரு ஷாப்பிங் மாலில் செம்மையாக பிளாக் கலர் கண்ணாடி போட்டு ஒரு மாதிரி ஷாப்பிங் பண்ணுற மூலில் 2 பேர் கையில் நிறைய பேக் அப்படி நின்றுட்டு இருக்காங்க. இங்கே 2 பேர்த்துக்கும் செம்ம ஷாக்கு. டேய் அண்ணா தம்பி ரெடியா? டேய் என்னடா இது, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே போகிறாங்க. ஸோ அங்கே ஜெமன் தான், சுகா இந்தாங்க இதெல்லாம் பிடிச்சிக்கோங்க. ஜெமன், என்னது இது? இதெல்லாமா எனக்கு திங்ஸு? உனக்கா? இல்லை இதெல்லாம் வாங்க மாட்டேன்னு. ஐயோ சுகா, அது நம்ம 2 பேத்துக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஆயிடுச்சா? ஆமாம், அதான் நானும் ஒரு வாரம் ரொம்ப நல்ல பிள்ளையாவே நடிச்சிட்டேனா? நல்ல பிள்ளையா நடிச்சியா? ஆமாண்டா. என்னது டாவா? ஆமாம். என்னங்க வாங்க போங்க அப்படி தான் கூப்பிடணுமா? நான் இனிமேல் ஒன்று டான் தான் கூப்பிடுவேன். ஏன்னா எனக்கு தான் ஒன்று பிடிச்சிருச்சு, என்னோட கம்ஃபர்ட் ஜோன் ஆகிட்டேன். ஸோ டா. வாங்க போங்கன்னா அழகாக கூப்பிட்டியே, இதுக்கப்புறம் அதெல்லாம் வராது. ஸோ இந்த ஷாப்பிங் பேக்லாம் எடுத்துகிட்டு ஃபாலோ மீ
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே செம்மையாக ஒரு கேட் பேக் போட்டு போக இங்கே நம்ம சுகா அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகேயா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இங்கே நம்ம டேங் தான், என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு, எடுத்துகிட்டு வா, நான் எடுத்துகிட்டு வரேன் பேபி, நான் எடுத்துகிட்டு வரேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் அண்ணனுக்கே இந்த நிலமனா நான்லாம் ஐயோ ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அந்த பேக்லாம் எடுத்துகிட்டு போக இந்த பக்கம் நம்ம சுகா தான் அப்படியே ஒரு மாதிரி ஏமாந்து போகிறாரு பாவம் புள்ள. ஸோ அப்படியே முடிச்சுட்டு ஷாப்பிங்லாம் அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அங்கே நம்ம ஜிம்மன் அப்படியே வீட்டுக்கு போகும்போது அடக்கொடுக்குமா போகும்போது நல்ல பிள்ளையாட்ட போயிட்டு இருக்காரு. ஸோ வீட்டில் பார்த்தா அங்கே ஜின்னை காணும், ஆரம்பமே காணும். ஸோ இப்போது எங்கே அவங்க பற்றி காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் கேட்க ஸோ அங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே கால் பண்ணுறாங்க அவங்களுக்கு. இப்போ ஆரம்பம் அப்படியே கால் பிக் பண்ணுறாரு. என்ன மகனே சொல்லு, எங்கே நீனா இருக்க, வீட்டில் ஆளுக்கான 2 பேர்த்தையும், டே நானும் அம்மாவும் எங்கள் ஊர் வரைக்கும் வந்திருக்கோம், நாங்கள் வர 2 days ஆகும். என்னது 2 days இங்கே இருக்க மாட்டிங்களா? ஆமாம், என்னடா ஆச்சு? யோ நைனா, உனக்கு மனசாட்சி இருக்காயா? எப்படியா என்னை தனியாக விட்டுவிட்டு போக உனக்கு மனசு வந்துச்சு? டேய் என்னடா லவ் மேரேஜ் பண்ணியிருக்க, உனக்கு பிடிச்ச பையனை தனியாக இருக்கணும் உனக்கு ஆசையாக இருக்கும்ல, உன் புருஷன் வேற ரொம்ப ஆசைப்பட்டான் உன்னை தனியாக விட சொல்லி, அதனால தான் வந்துட்டோம். என்ன பேசிகிட்டு இருக்க? ஜேகேம்மா இங்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படி மொபைல் வாங்கிட்டு, ஜேகே உனக்கு இப்போ ஹாப்பியாக இருக்குமே, உன் புருஷன் விட நீ ஹாப்பியாகிரு, நான் இருந்ததுனால உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், நான் எங்கள் ஊருக்கு வந்துட்டப்பா, நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின் கட் பண்ண போச்சு. என்னாச்சு ஜேகே? அது ஒன்றும் இல்லை, அவங்க ஊர் வரைக்கும் போயிருக்காங்களா, வர 2 நாள் ஆகுமா அப்படின்னு சொல்ல எங்கள் சுகா அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. என்னது 2 நாள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம ஜிம்மன் அப்படியே டேங்க பார்க்குறாங்க. டேங்க அப்படியே ஜிம்மனை பார்க்குறாங்க. 2 பேரும் ஈவலாக ஒரு ஸ்மிக் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஜேகே அப்படியே பாவமாக சுகாவை பார்க்க, சுகா அப்படியே பாவமாக ஜேகேயை பார்க்க, இவங்க அப்படி இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோன்னா அப்படியே டிவி ஓடிட்டுருக்கு. அங்கே முன்னாடி சோஃபாவில் நம்ம டேங்க உட்காந்துருக்கான். ஸோ அவனை இந்த பக்கமாக திருப்பி உட்கார வச்சு நம்ம ஜங்குக்கு வந்து மடியில் கால் எடுத்து வச்சு அமுக்கிட்டு இருக்கான். ஸோ அதே மாதிரி அந்த பக்கம் ஜிம்மன் உட்காந்துருக்கான். ஜிம்மனோட காலை வந்து சுகா அமுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜெயகே தான் கோயிலை பிடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், ஜெகையை பிடிச்சி வீட்டில் உட்கார வச்சு அமுக்க சொல்லுகிற உலகம். என்னது புரியல? ஒன்றும் இல்லை டேயா, உனக்கு ஓகேவா இப்படி பிடிச்சா இல்லை இன்னும் டைட்டாக பிடிக்கவா? எதுவே ஓகே தான் ஜிகே, இப்படியே நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நாளும் பிள்ளைங்க 2 பேர்த்தையும் ரொம்ப வச்சு செஞ்சுருப்பாங்க. நம்ம டேங்கும் ஜெமனும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க 2 பேரும். அப்படியே குக் பண்ணு, வீட்டை க்ளீன் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, எல்லாம் நம்ம ஜெயகையும் இவங்க என்ன பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போது அப்படியே நம்ம ஜேகே நம்ம டேக்கோ யூன்மின் அவங்களோட வீட்டுக்கு ஒரு பர்சன் தான் அப்படியே வர்றாங்க. ஸோ உள்ளே வரும்போதே டே மச்சான் என்ன பண்ணுறீங்க டேய் அப்படின்னு பார்க்க அங்கே சுகா தொடப்பத்தை வச்சு கூட்டிக்கிட்டு இருக்காரு. பின்னாடியே நம்ம ஜேகே மாப்பு போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்குறது நம்ம ஹோபி. டேய் மச்சான் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்க நீங்கள் சுகா அப்படியே ஜேகேயை பார்க்க, ஜேகே அப்படியே சுகாவை பார்க்க, டேய் என்னடா ஆச்சு உங்களுக்கா இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி அப்படியே பக்கத்தில் வர, ஹோபி டேய் ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகாவும் ஜேகே அப்படியே ஹோபியை ஹக் பண்ணிக்க, டேய் எதுக்குடா அழுகுறீங்க, ஏடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தோன்னா இங்கே சோஃபாவில் தான் 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க, இந்த பக்கம் நம்ம சுகா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹோபி தான், என்னடா பண்ணுற? ஏய் ஹோபி என்ன பண்ணுற? என்னால் முடியலடா, சிரிப்பு அடக்க முடியலடா. டேய் நீ என்ன சொன்ன, லவ் மேரேஜ் 7 வருஷம் லவ், ஐயோ மச்சான் 7 வருஷம் லவ் இப்படி மாப்பு போட விட்டுருச்சே மச்சான். நீ என்ன சொன்ன அரேஞ்ச் மேரேஜ், ஃபோனில் வேறு அப்படி கொஞ்சம் என் புருஷன் கூட நான் வந்து சேர்ந்துட்டேன், அரேஞ்ச் மேரேஜ் நல்லா இருக்குன்னு மச்சான், அதான் தொட்டப்பத்த கையில் கொடுத்துட்டானா, ஐயோ எனக்கு ஹாப்பியாக இருக்கே. டேய் இந்த எபிசோடில் நான் ஒன்று சொல்கிறேன்டா, லவ் மேரேஜும் பெஸ்ட்டு கிடையாது, அரேஞ்ச் மேரேஜும் பெஸ்ட்டு கிடையாது, ஒன்லி நோ மேரேஜ் தான் பெஸ்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கல்யாணத்தை அவாய்ட் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. நான் கூட நினச்சேன்டா கல்யாணம் பண்ணாதான் ஹாப்பியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு, நெவர், கிடையவே கிடையாது, சிங்கிள் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹோபி சிரிக்க இங்கே நம்ம ஜேகேக்கு செம்ம காண்டாகுது, அதே மாதிரி சுகாவுக்கும் செம்ம காண்டாகுது. ஸோ அங்கே தொடப்பமும் இங்கே மாப்பும் மாற்றி ஆடி விழுகுது. எதுக்குடா என்ன அடிக்கிறீங்க, முடிஞ்சவங்க பிடிச்சவங்க போய் அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இப்போ 3 days முடிஞ்சிருச்சு, இன்னுமே நம்ம ஜின்னும் ஆரமும் வரல. இப்போ நம்ம ஜேகே தான்
மம்மி டேடி இங்கேடா இருக்கீங்க. டேய் ஆக்சுவலாக நாங்கள் ஊருக்கு போகலாம் தான் நினச்சோம். ஆனால் மகனே திடீர்னு உங்கள் அம்மா மேலே எனக்கு பாசம் பொங்கிருச்சு. அவனுக்கு என்னன்னு தெரில, ஒரு மார்க்கமாக என்கிட்ட பேசினான். அதான் 2 பேரும் அப்படியே கோவா வரைக்கும் வந்திருக்கோம். என்னது கோவாவா? டேய் தகப்பா, இது உனக்கே நல்லா இருக்கா? 2 அப்பாவே பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டில் தனியாக விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் புதுமண தம்பதிகள் மாதிரி கோவாவுக்கு போயிருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்காடா? நியாயமாக இருக்குப்பா, நியாயமாக இருக்கு. லவ் மேரேஜு குழந்தை மாதிரி பார்த்துப்பேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணேன். குழந்தை மாதிரி பார்த்துக்கட்டும், நாங்கள் இங்கே என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பம் சொல்ல. அங்கே ஜிந்தா அப்படியே ஃபோனை வாங்கிட்டு, மகனே அம்மா அம்மா சொல்லுப்பா, பிச்சை எடுத்தது போதும், போ உன் புருஷனுக்கு போயிட்டு பணிவடை செஞ்சு நல்லா பார்த்துக்கோ. நான் இருக்கும்போது எனக்கு எவ்வளோ பண்ணேன். டேய் மகனே அனுபவிடா அனுபவி. நானும் என் புருஷனும் கோவா வரைக்கும் வந்திருக்கோம் ஹனிமூனுக்கு. ஸோ நாங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணுறோம். அட பாவீங்களா, நீங்களாம் பெத்த பெற்றோர்களா? நீங்களாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லைடா அவங்களுக்குலாம், சீப் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே நம்ம ஜேகே தான் காலை கட் பண்ண. என்னாச்சு தம்பி? அவங்க காதல் பண்ண கோவா வரைக்கும் போயிருக்காங்களாம். டே ஆனால் இப்போ வரமாட்டானுங்க, நம்ம தான் செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே சொல்ல. அங்கே டேங் தான் ஜங்குக்கா சொல்லு பேபி, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, இவன் இப்படி கூப்பிட்டாலே ஏதோ பெருசாக இருக்குன்னு தானே அர்த்தம். பேபி சொல்லுமா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, என்னோட ட்ரெஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு. டேய் ட்ரெஸ் எப்படா தீர்ந்து போகும்? அதான் போட்டேன், பழசா போயிடுச்சு. அதுக்கு ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு கேட்க, இங்கே நம்ம டேங்க தான் அப்படியே ஒரு மாதிரி ஜெயிக்க தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க டேங்க. ஸோ இந்த பக்கம் ஹேய் யுங்கி சொல்லு ஜெமன், இங்கே வரியா? எதுக்குடா? அது ஒன்றும் இல்லை, என்னோடய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெமன் கேட்க, இங்கே நம்ம ஜேகே சுகாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அப்படியே. ஸோ இப்படி தாண்டா அவங்களுக்குள்ளே அப்படியே போயிட்டுருக்கு, ஒரு மாதிரி கலவர காதலாக போயிட்டுருக்கு. ஸோ இங்கே நம்ம சுகா தான் அப்படியே ஜெமின் கிட்ட உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அங்கே ஜெமன் தான், சுகா என்ன ஜெமனா, என்ன வேணும்? எனக்கு இப்போது ஒரு காஃபி கிடைக்குமா? காஃபியா? ஆமாம், போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல. இங்கே சுகர் தான் அப்படியே வராங்க. நான் எவ்வளோ பெரிய சேவேஜுக்கு இங்கே தெரியுமாடா, எப்படிலாம் இருந்த தெரியுமா? என்னை போய் காஃபி போட வச்சிட்டிங்களாடா டே அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே புலம்பிட்டே காஃபி போட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. ஓ சுகா, நீ லேட்டாக எடுத்துகிட்டு வந்துட்ட. ஸோ எனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வா. ஆரஞ்சு ஜூஸு எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா வந்துட்டு அப்படியே ஆரஞ்சு ஜூஸை புல்ல பாவம் அப்படியே போட்டு எடுத்துகிட்டு போகுது. ஆரஞ்சு ஜூஸ் லிட்டில் பிட் புளிப்பாக இருக்கும்ல. ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா ஆப்பிள் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடு. ஆப்பிளோ? ஓகே ஜிம், நான் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு அப்படியே கஷ்டப்பட்டு ஆப்பிள்லாம் வெட்டி ஜூஸ் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக எனக்கு இப்போது ஸ்வீட் சாப்பிட்ற மூடே இல்லை. ஸோ எனக்கு போய் டீ எடுத்துகிட்டு வந்துடு. டீ சரி, கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம சுகா அப்படியே போகிறாங்க. ஸோ போயிட்டு அப்படியே ஒரு டீ தான் போடுறாங்க. ஸோ டீ போட்டு அப்படியே கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இது ஓகே, பட் வேறு ஏதாவது என்ன கேட்குறேன்? சரி ஓகே, கேளு ஜிம்னா, உனக்கு பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண போகிறேன்? ஆமாம், எனக்கு பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண போகிறேன் கேட்குறேன், கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சோஃபாவில் அக்கடான்னு உட்காடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜேகையும் வந்து பக்கத்தில் அப்படியே உட்காடுறாரு. டே தம்பி, சுத்தமாக முடியலடா என்னாலே முடியலண்ணா. டே தம்பி, முடியலன்னா சொல்லக்கூடாது. அங்கே 10 பாத்திரம் பூரா தேய்க்காமல் அப்படியே கிடக்கு. வா, நான் விலைக்கு தர்றேன், நீ உட்காந்து கழுவுறியா? அதை தாண்டா பண்ணல இன்னும், வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பாத்திரம் கழுவ தான் போகிறாங்க. அப்படியே வாசலாம் முடிச்சுட்டு அப்படியே வராங்க. இவங்க 2 பேரும் அப்படியே கிளம்பி எங்கேயும் வந்துட்டுருக்காங்க. எங்கடா போகிறீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்க, இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் மூவி போகலான்னு இருக்கோம், நீங்களும் வரீங்களா? இல்லை வேணாம், வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குல்ல. ஸோ அந்த துணிலாம் லாண்ட்ரி போட்டுருங்க. லாண்ட்ரி போட்டுட்டு அப்படியே காய போட்டு மிஷின்லாம் கழுவி வச்சுருங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜ்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து வேறு என்ன ஒர்க் இருக்குது, ஹவுஸ் ஒர்க் வந்து முடிச்சு வச்சுருங்க. ஓ, நீங்கள் 2 பேரும் ஜாலியாக படம் பார்க்க போவீங்க, நாங்கள் மட்டும் வீட்டில் உட்காந்து வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கணும். நீங்கள் பாரு சங்குக்கா, லவ் பண்ணால, கல்யாணம் பண்ணல, நான் உன் குழந்த மாதிரி தானே, நீ நான் அப்படி தானே பார்த்துக்கணும். ஆமாம், நீ குழந்த மாதிரி, உன்னை குழந்த மாதிரி தானே பார்த்துக்கணும், குழந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். ஓ,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஜெமன் தான் ஓகே சுகா நான் கிளம்புறேன். ஏய் ஜெமன் அது வந்து எங்களையும் கூட்டி போனால் நல்லா இருக்கும்ல, வீட்டு ஒர்க்லாம் அப்படியே இருக்குது, உங்களை கூட்டிகிட்டு போய் நாங்கள் என்ன பண்ணுறது? அவன் சொன்ன மாதிரி துணிலாம் நிறைய இருக்குது, துவச்சி வச்சுருங்க. அப்புறம் வேணா வரும்போது உனக்கு ஒரு பனானா மில்க் ஷேக், உனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் போகிறாங்க வாசல் வரைக்கும். இங்கே நம்ம ஜேகே தான் ஹே வாடா போயிட்டு வாஷிங் மிஷின்லையாவது போடுவோம், நல்ல வேலை இல்லாட்டி கையில் துவைக்க விட்டுருப்பாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கே நம்ம தேவம் தான் அப்படியே டக்குன்னு திரும்பி மறந்துட்டேன். ஹேய் ஜங்குக்கா என்ன பேபி வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஸோ கையிலே துவைச்சிருங்க. என்னது கையில் துவைக்கணுமா? ஆமாம் துவைச்சிருங்க, நாங்கள் போயிட்டு வரோம், பாய் ஹப்பி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஜெமனும் சுகா நான் போயிட்டு வரேன், என்னோடய ட்ரெஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், பட் பரவாயில்ல துவைச்சி வச்சுரு, லவ் யூ பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெமனும் டேங்கும் போக இங்கே அவங்க 2 பேருக்கும் செம்ம கோவம் வருது. ஸோ இங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே அவரோட கண்ணெலாம் செம்மையாக ரெட் ஆகுது. ஸோ இப்போது ஏய் நில்லுகடா அப்படின்னு கத்த. ஸோ அங்கே நம்ம டேங்கும் ஜெமனும் அப்படியே நிற்கிறாங்க. டேய் தம்பி என்னடா பண்ண போகிற? இங்கே பாரு நீ அமைதியாரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே போகிறாங்க டேங்கிட்ட. ஐயோ அடிக்க போகிறானா என்ன? ஐயோ தம்பி அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்துடாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஜேகே தான் இங்கே பாரு டேம். சொல்லு ஹபி என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, நீ கழட்டி போட்டிருக்க ட்ரெஸ்ஸை மட்டும் துவைக்கணுமா இல்லை கபோர்டில் இருக்கிறதையும் சேர்த்து துவைக்கணுமான்னு கேட்டேன். இப்போதைக்கு நான் கழட்டி போட்டிருக்க மட்டும் எடுத்து துவைச்சிட்டு அதுக்கப்புறம் கபோர்டில் இருக்கிறத மெதுவாக பார்த்துக்கலாம். சரி ஓகே அவ்வளோதான், குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே நம்ம சுகா தான் வெக்கமா இல்லை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் மாற்றி மாற்றி துணியை உட்காந்து துவைச்சின்னு இருக்காங்கோ. ஸோ 2 பேரும் மூஞ்சி பார்த்துட்டு நமக்கு இது தேவைதாண்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ துணி எல்லாம் துவைச்சு அலசி புழிஞ்சு ஃபுல்லாக காய போட்டுட்டு பாடா டே தம்பி சொல்கிறா அண்ணா என்னால் முடியலடா, இடுப்பு உடஞ்சிருச்சுடா. ஆமாடா டே என்னாலே முடியலடா அண்ணா, வாடா போய் அப்படிக்கா குந்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜேகையும் சுகாவும் போயிட்டு அப்படியே சோஃபாவில் தாண்டா அங்கே நானும் உட்காடுறாங்க. டே அண்ணா சொல்கிறா தம்பி, ஆனால் நம்ம வீட்டில் உள்ள அம்மா அப்பா மாதிரி வேறு எங்கேயும் இருக்க மாட்டாங்கடா, அது என்னமோ வாஸ்தவமான பேசுதான்டா. அண்ணா கல்யாணம் ஆன நியூ மேரிட் கப்புள்ஸ் 2 பேரும் இங்கே வீட்டில் இருக்கும், காலமோன கடைசியில் ஹனிமூன் போனாங்க பார்த்தியா, அங்கே நிற்கிறாங்கடா அண்ணா அவங்க. அதே தான் இங்கே நம்ம ஏதோ பண்ணிட்டு போனிச்சு போய் கிடக்குறோம், ஆனால் அவங்க எங்கே என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகாவும் ஜெகையும் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. அங்கே டிங்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது 2 பேரோட மொபைலுக்கும். என்னது அது அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஜின்னோட ஸ்டோரி. கணவன் இல்லாமல் நான் இல்லை, கணவனே கண்கண்ட தெய்வம், ஐ லவ் யூ மை ஹஸ்பண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோவாக வளைச்சி எடுத்து அங்கே வெறும் ஸ்டோரியாக போட்டு தள்ளியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஆரமே இந்த உலகத்திலே இருக்கிறது ஒரே ஒரு அழகு, அந்த அழகன்னு என்னோட கணவன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம பசங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ செம்ம காண்டாகுது 2 பேருக்கும். இப்போது ஜேகே சுகாவோட ஃபேஸை பார்க்க, சுகா ஜேகேவோட ஃபேஸை பார்க்க ஃபோன் பண்ணுறான் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஆரம்புக்கு தான் கால் பண்ணுறாங்க. டேய் சொல்கிறான் மகனே என்னடா திடீர்னு கால் பண்ணியிருக்க? யோ நைனா எங்கேயா இருக்க? டேய் அங்கே பலமாக காற்றடிச்சிட்டு இருக்கு, பீச்சில் உட்காந்து பொறிக்கல்ல தின்னுட்ருக்கேன்டா, என்னான்னு சொல்லு. பீச்சில் உட்காந்து பொறிக்கல்ல தின்னுட்ருக்கேன், அவன் இங்கே வீடு துடைக்க முடியாமல் துணி துவைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நீ கடலில் போய் காற்று வாங்கிட்டு இருக்க. டேய் ரொம்ப பண்ணாதீங்கடா, நானே எப்போ ஒரு நாள் தான் என் புருஷன் கூட சந்தோஷமாக இருக்கேன், அதையும் கடுக்க வந்துடுவாங்க, போனாதீங்கடா. டே மகனுங்களா ஒரு நிமிஷம் இருங்க. என்னடா வரும்போது உனக்கு தம்பி பாப்பா ரெடி பண்ணிட்டு வருவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஐயோ ஆரம் எனக்கு ஒரே வாந்தி. ஐயோ டே நைனா எங்கள் அம்மா என்னடா பண்ண அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே ஆரம் டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாரு. டே தம்பி என்னடா ஆச்சு? டே அண்ணா பேரம்பேத்தி பெற்று கொடுத்து அவங்க 2 பேரையும் தாத்தா பாட்டி ஆக்கலாம்னு நினச்சேன்டா, ஆனால் தம்பியை பெற்று கொடுத்து நம்ம 2 பேரையும் அண்ணனுங்கள் ஆக்காமல் விட மாட்டாங்க போல இருக்குடா, அவங்க குதூகலமாக இருக்காங்கடா, அம்மா வேற வாந்தி எடுத்துச்சுடா என்னான்னு தெரிலடா அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம 2 பேரும் தான், நம்ம பசங்க 2 பேரும் தான் ஒருத்தர் காரி தப்பிக்கிறாங்க மாற்றி நம்மளாம் என்னடா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படியே தாண்டா டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது, நம்ம பிள்ளைங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெயிட் இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கலாம், ஆக்சுவலாக வந்துட்டு லவ் மேரேஜும் சரி அரேஞ்ச் மேரேஜும் சரி இந்த அளவுக்கு காமெடியாக போகவே போகாது, லவ்ங்கிறது கொஞ்சமாவது இருக்கும், நீங்கள் காட்டவே இல்லைன்னு
இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக அந்த எபிசோட் ஃபுல்லாக நான் ஃபன்னாக வந்து நினச்சிருந்தேன். ஸோ அதனால ஃபுல் ஃபன்னாக கொண்டுட்டு போகிறேன். அதனால தான் நான் 2 ஷார்ட்டாக போட்டிருக்கேன். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாக ஆக்சுவலாக லவ் லைஃபும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் லைஃபும் சரி, ஃபுல்லுமே காமெடியாகவும் ட்ராஜடியாகவும் இருக்கவே இருக்காது. லவ்வும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டிப்பாக உங்களோட லவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே, முடியல இன்னும் இருக்குது, போயிடாதீங்க. ஸோ இப்படியே தான்டா டேஸ்க்கெலாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. 1 வீக் ஆயிடுச்சு. இன்னுமே நம்ம ஆரம்பம் ஜின்னு அன்னிமூட்லேருந்து வர்ற மாதிரி தெரியல. ஸோ இந்த பக்கம் நம்ம பிள்ளைங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. துணி துவைக்கிறது, மாப்பு போடுறது, பாத்திரம் விளக்குறது, வீட்டுக்கு கூட்டுறது, துணி துவைக்கிறது, மாப்பு போடுறது, பாத்திரம் விளக்குறது, வீட்டுக்கு கூட்டுறதுன்னு சொல்லிட்டு லூப்லேயே போயிட்டுருக்கு வாழ்க்கை. இந்த பக்கம் நம்ம பாய்ஸ் 2 பேர், அதாவது நம்மகிட்டே அவங்க ஜிம்முன்னு செம்மையாக ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ஊர் சுற்றிக்கிட்டு. ஸோ வீட்டு வேலை ஃபுல்லாக நம்ம பாய்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போவுமே அப்படியே நம்மகிட்டே அவங்க ஜிம்முன்னு அப்படியே கிளம்பி வெளியே போயிடுறாங்க. இவங்களுக்கு தாண்டா வந்த வாழ்க்கை. டே அண்ணா சொல்லு தம்பி, வா போய் அந்த பாத்திரத்தை கழுவுமா, வாடா 10 பாத்திரம் செய்கிறத விட வேறு நமக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கிச்சனுக்கு தான் போக போகிறாங்க. அப்போது நம்ம ஜேகே தாண்டா, டே அண்ணா ஒரு நிமிஷம். என்னடா தம்பி? அண்ணா எனக்கு ஏதோ தோணுதுடா. ஏதோ ஒரு நல்ல சக்தி வந்து நம்மளை காப்பாற்ற போகுது, ஏதோ தோணுதுண்ணா. அப்படியா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே அட்டன் டயத்தில் வாசலை பார்க்குறாங்க. ஸோ அங்கே மகனே அப்படின்னு ஒரு சவுண்டு. ஸோ இங்கே 2 பேரும் அப்படியே அங்கே பார்க்க, அங்கே நம்ம ஆரம் தாண்டா அப்படியே இங்கே பார்க்க. ஸோ 2 பேரும் அப்பா அப்பா மகனே எப்படா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம் தாண்டா அப்படியே நடக்க முடியாமல் தடுமாறி அப்படியே நடந்து வர்றாங்க. இவங்க 2 பேரும் கண்ணீர் மல்க அப்படியே பார்த்துட்டு இருக்க. அப்படியே வந்து கட்டிப்பிடிக்கலான்னு போகும்போது இந்த பக்கம் சட்டை காலரை ஜேகே பிடிக்க, அந்த பக்கம் சட்டை காலரை யோங்கி பிடிக்க. ஏயா எங்களை விட்டுட்டு போனது மட்டும் இல்லாமல் இப்போ உனக்கு சூரிய வம்ச பாட்டு கேட்குதோ பாட்டு, அந்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க எங்களுக்கு? நைனா உனக்குலாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? புதுசாக கல்யாணம் ஆன நாங்களே வீட்டில் இருக்கோம், நீ உன் பொண்டாட்டிக்கு புருஷன் கூட ஜாலியாக போயிருக்க. இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா தகப்பா? நீ எல்லாம் ஒரு நைனாவாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி கேட்க. டேய் இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்கள் 2 பேரையும் அவங்க 2 பேரும் வச்சு தாளிக்கிறாங்க அதானே நைனா நானும் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். காப்பாற்றாமல் நீ பாட்டுக்கு கண்காணாமல் கடலுக்கு போயிட்டியே, நாங்கள் இங்கே கஷ்டப்படுவோம்னு உனக்கு தோணாமல் போச்சே நைனா. டேய் இங்கே பாரு, இந்த அப்பா எது பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவேன். எதுடா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக கூட்டி பண்ணி அந்த மாதிரியா? டேய் அமைதியாரு. அப்பா பேசும்போது யாரும் பேசினா அவங்க உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. டேய் அண்ணா, இந்த ஆள் அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டான்டா அண்ணா. ஆமாடா தம்பி. சரி இப்போ எங்கள் 2 பேத்துக்கு என்ன வழி அதை சொல்லு. இங்கே பாருங்க மிஸ்டர் ஜங்கு அண்ட் யோங்கி, என்னோட பசங்களா அவங்க 2 பேரையும் அடக்கணும்னா ஒரு ஆள் வந்தால் தான் முடியும். யார் நைனா அது? டே நைனா யார் அது? அதுவா அக்கடை சோடு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆரம் சொல்ல, இங்கே நம்மகிட்டையும் இது ஜேகேயும் நம்ம யோங்கியும் அப்படியே பார்க்குறாங்க. அவங்க மூஞ்சி ஒரு பிரைட் ஸ்மைல் வருது. நீங்களா அப்படின்னு. ஓகேடா, இந்த 2 ஷார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு மேட்ரு என்னன்னா, நீங்கள் கமெண்ட்டில் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டு வேணும்னு கேட்டால் தான் நான் சூன் போடுவேன். சரியா? நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நெக்ஸ்ட் பார்ட்டு வேணுமா, எப்போ சீக்கிரம் போடவா லேட்டாக போடவா, ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? சரி ஓகேடா, அவ்வளோதான். சரி ஓகே பாய். சலாமிதா.